இன்றைய தினம் இந்த இடத்துல வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு பாராட்டின அந்த இரக்கத்திற்காக முதலாவது கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக வந்திருக்கிற ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள், விசேஷமாக கோயில் பிள்ளை ஐயா திருநெல்வேலியில எங்க இருந்தாலும் ஒடியாந்து என்னை விசாரித்த அன்போடு கூட அவங்க ஃபேமிலியா வந்திருக்கிறாங்க. எல்லாருக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா, தேவன் தந்த அன்பின் உறவு இதெல்லாம். சத்தியத்தின்படி நம்மை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? இணைத்திருக்கிறார். பலர் இந்த உலகத்திலே பல காரியங்களை எதிர்பார்த்து இணைக்கப்படுவார்கள். ஆனா நம்ம எல்லாம், விசேஷமாக எங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? சத்தியத்திலே இணைத்து வைத்திருக்கிறார். அன்பு கூறுவதிலேயே வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, சத்தியத்தின்படி அன்பு கூறணும்னு சொல்லுது. அதனால ஐக்கியப்படுவதும் கூட அது சத்தியத்தின்படி எங்களை இணைத்திருக்கிற அந்த கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். ஹல்லேலூயா. நேற்றைய செய்தி உங்களுக்கு நிச்சயமாக ஞாபகம் இருக்கும். நேற்றைய தினத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா, தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட, தேவன் ஆசீர்வதித்து நமக்கு கொடுத்த பிரசாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் என்ன செய்தோம்? சிந்தித்தோம். உலகத்தினுடைய பிரசாதங்கள் எல்லாம் அது ஜீரணமாகிவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவன் தருகிற பிரசாதம் என்பதாக உங்களுக்கு சொன்னேன். அவர் மாத்திரம் பிரசாதம் அல்ல, அவரை விசுவாசிக்கிற உங்களையும் கூட தேவன் பிரசாதமாக என்ன செய்திருக்கிறார்? உலகத்திலே மாற்றி வைத்திருக்கிறார். நீங்களும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் அந்த பொருள் பிரசாதம் என்று சொல்லுகிறோம்? ஒரு பொருளை தேவனிடத்திலே அது போகும்போது அது என்னவாக மாறுகிறது? ஆசீர்வதிக்கப்பட்ட பொருளாக, அது தேவனால் மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு பொருளாக, பிரசாதமாக என்ன செய்கிறது? மாறுகிறது என்று பார்த்தோம். அந்த அடிப்படையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரசாதமாக இருக்கிறார் என்றும், நாமும் இந்த உலகத்திலே நல்லதொரு பிரசாதமாக, ஜீவன் தருகிற பிரகாசமாக, பிரசாதமாக, ஒளி வீசுகிற பிரசாதமாக நாம் இருக்க வேண்டும் என்று நாம் என்ன செய்தோம்? சிந்தித்தோம். இன்றைய தினம் நாம் சிந்திக்க போகிற தேவனுடைய வார்த்தை என்னன்னா, ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, ஜீவன் தரும் புத்தகம் என்கிற தலைப்பிலே உங்களோடு என்ன செய்ய போகிறேன்? பேச போகிறேன். ஜீவன் தரும் புத்தகம். இந்த நம்ம கையில எல்லார்ட்டையும் இருக்குது. யாரெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? தூக்கி காட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் சொல்லும் போது பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பைபிள் என்கிற அந்த சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்தகம் என்று பெயர். என்ன அர்த்தம்? பைபிள் என்றால் என்னது? புத்தகம். அதான் ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்லுகிறார், அந்த புத்தகத்தை எடு அப்படின்னு தன் மகனை பார்த்து அவர் சொல்லுகிறார். ஓடோடி அவன் தேடி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா என்ன புத்தகம் என்று தன் தகப்பனாரை கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே புத்தகம் என்றால் என்னதான்? இதுதான் பைபிள் மட்டும்தான் ஒன்லி புத்தகம். அதுக்கு தான் இதுக்கு பேரை என்ன வச்சிருக்கிறாங்க? அத கொஞ்சம் நம்ம பரிசுத்த புத்தகம் என்று சொல்லி என்ன செய்திருக்கிறோம்? பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லி வைத்திருக்கிறோம். ஆக இந்த வேதாகமத்தினுடைய மகத்துவத்தை இன்று நாம் என்ன செய்ய போகிறோம்? சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு இந்த வெளியேறப்பட்ட பொக்கிஷம் நம்முடைய கரத்திலே 50 ரூபாய்க்கும் கிடைக்கிறது, 1000 ரூபாய்க்கும் கூட கிடைக்கிறது. ஏன் பல இடங்கள்ல அது ரொம்ப ஃப்ரீயா, இலவசமா நம்ம மிஷனரிகள்லாம் வீடு தேடி சென்று அதை இலவசமாக என்ன செய்யறாங்க? கொடுத்துட்டு வர்றாங்க. பல வீடுகளில் இந்த விலையேற பெற்ற வைடம், வைடூரியம், தங்கம் இதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாகி இந்த வேதாகமம் ஏதோ ஒரு மூலையில என்ன செய்கிறது? கிடக்கிறது. ஆனா இந்த பரிசுத்த வேதாகமம் நம்முடைய வாழ்வை மாற்றுகிற, ஜீவன் தருகிற புத்தகமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. நாள்தோறும் சொல்றேன், குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாவது என்ன செய்யுங்க? வாசிங்க. இந்த வேதாகமத்தில் இல்லாத ஒன்று நம்ம வாழ்க்கையிலே எதுவுமே இல்லை. எல்லா காரியமும் இந்த வேதாகமத்தில் என்ன செய்யுது? இருக்குது. நமக்கு ஜீவன் கொடுக்கிற புத்தகம், வாழ்வு கொடுக்கிற புத்தகம், நம்மை மாற்றுகிற புத்தகம், தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட புத்தகம். அல்லேலூயா. உலகத்துல எல்லா புத்தகமும் யார்கிட்ட இருந்து வருது? மனுஷங்கிட்ட இருந்து வருது. ஆனா இந்த ஜீவ புத்தக சொற்கள் அதுக்கு உரிமையாளர் யாரு? ஆண்டவர், தேவன் கொடுத்தது இந்த பரிசுத்த. அப்ப இது எவ்வளவு பெரிய விலையேற பெற்றது என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். சும்மா அந்த ஞாயிற்றுக்கிழமையானா தூக்கிட்டு வர்ற அந்த மாதிரி கிறிஸ்தவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது. சில கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஆண்டு கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன செய்வாங்க? அந்த கிறிஸ்துமஸுக்கு மட்டும் தூக்கிட்டு சர்ச்சுக்கு போற சில குரூப் எல்லாம் இருக்குது. நம்ம எல்லாம் ரொம்ப அவங்களை விட பரிசுத்த வாங்கணும் இல்ல, நம்ம வார கிறிஸ்தவர்கள். பல பேருடைய வாழ்க்கையில ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் என்ன செய்யுது? பைபிள் கையில இருக்குது. அதுவும் கையில மட்டும்தான் இருக்குது.
வேற எங்கேயும் உள்ள என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. ஆனா இந்த புத்தகத்தை நீங்க எந்த அளவுக்கு வாசித்து நேசித்து அதை உங்க வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு இந்த புத்தகம் நம்முடைய வாழ்க்கையை நன்மையால் நிரப்பக்கூடிய ஒரு புத்தகமாக என்ன செய்யுது இருக்குது. நீங்க பின்னால நான் வரலாற்றையெல்லாம் நிறைய விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது இந்த வேதாகமத்தை வாசித்து தான் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் இந்த உலகத்துல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய அறிவியல் ஆளர்கள் கூட இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது ஏதோ ஒரு வசனம் அவர்களுக்குள்ளே உறுத்தி இங்க என்னமோ இருக்கேன்னு சிந்திச்சு பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் இந்த உலகம் என்ன செஞ்சிருக்குது, கண்டுபிடிச்சிருக்குது. பைபிள்ல கடலுக்கு வழியுண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா ஒருவர் கண்டுபிடிச்சார். எங்க வழி இருக்குது? கடல்ல என்ன இருக்குதான், வழி இருக்குதான். அது யாரு கண்டுபிடிச்சா? மௌரி அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சாரு 1873. அவரு எதை வாசித்து கடல்ல வழி இருக்குது, நம்ம வர்ற பாதையில வழி இருக்கு பார்ப்போம். ட்ரெயினுக்கு என்ன இருக்கு, தண்டவாளம் வழி இருக்குது. கடல்ல என்ன வழி இருக்க போகுது? அங்க என்ன ரோடு போட்டு வச்சிருக்காங்களா, தண்டவாளம் போட்டு வச்சிருக்காங்களா? சங்கீதம் 8:8 இருக்கிற வசனத்தை அவர் வாசிக்கிறார். அவர் ஒரு கிறிஸ்தவர், பைபிளை வாசிக்கிட்டே இருக்கிறாரு. சங்கீதம் 8:8 வரும்போது அப்படியே ஸ்டாக் ஆயிட்டார். ஸ்டாக் ஆன உடனே அந்த வசனத்தை தியானிக்கிறாரு. இந்த வசனம் இப்படி இருக்குது. 1800 எல்லாம் கடல்ல வழி இருக்குன்னு யாரும் என்ன செய்யல, கண்டுபிடிக்கல. ஆனா அவர் இந்த வசனத்தை வாசிச்சதுக்கு அப்புறம் தான் சிந்திச்சு அந்த அறிவியலாளர் கடலிலே பாதை உண்டு என்கிற உண்மையை கண்டுபிடித்து மக்களுக்கு என்ன செய்யறாரு, அதை ரிசர்ச் பண்றாரு. கடலிலே வழி உண்டு என்கிற அந்த அற்புதமான விஷயத்தை என்ன செய்யறாரு, கண்டுபிடிக்கிறார். உலகத்திலே நம்ம எல்லாரும் அறுவை சிகிச்சை செய்யும் போது அனஸ்தீசியா அப்படிங்கிற ஒரு மருந்து கொடுப்பாங்க, மயக்க மருந்து. ரொம்ப ஆசீர்வாதமான மருந்து. இன்னைக்கெல்லாம் நீங்க பெண்கள்லாம் கர்ப்பஸ்திரிகளா இருக்கும்போது முன்னாலெல்லாம் துடிச்சுட்டு கிடப்பீங்க, அதை பிரசவம் இருக்கும்போது அறுவை சிகிச்சை பண்ணும் போதெல்லாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் உடலுக்குள்ள வந்துருச்சுன்னா அதை குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக, அதாவது 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த இது இல்ல, வாய்க்குள்ள ஒரு கட்டையை கொடுத்து துடுக்க என்ன செய்வாங்க, அறுத்து அந்த கட்டியை எடுப்பாங்க, அல்லது அதுக்குள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து ஆபரேஷன் பண்றது அன்னைக்கு வழக்கம் 18ஆம் நூற்றாண்டுல எல்லாம். அப்ப முதல்ல ஒருத்தர் ஆதியாகமத்தில் இருக்கிற ஒரு வசனத்தை வாசிக்கிறார், 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை. அவர் ஒரு விஞ்ஞானி. அவர் பைபிளை உட்கார்ந்து வாசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வசனம் அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை என்ன செய்யுது, கொண்டு வருது. என்னது இது? கர்த்தர் ஏவாளை படைக்கணுங்கிறக்காண்டி ஆதாமனுடைய அந்த விழாவை எறும்பை அறுத்து மயக்கத்தை உண்டாக்கினார் என்று இருக்கும். மயக்கம் போட வச்சு அப்படியே படுக்க வச்சு அதுக்கப்புறம் ஆதாம ஆபரேஷன் பண்ணி என்ன செய்யற, ஏவாளை. இந்த வாசிச்ச உடனே இது என்ன நடக்குது, ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னால ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆதாம மயக்கம் போட வைக்கிறாரு. அப்படிங்கறத சிந்திச்சு கண்டுபிடிக்கப்பட்டதா என்னது, மயக்க மருந்து, அந்த அனஸ்தீசியா கொடுப்பாங்க. அதை போட்டுட்டோம்னா ஒண்ணுமே தெரியாது, கப்புன்னு என்னதான் அறுத்து கூறு போட்டு கறிக்கடையில வெட்டி கூறு போட்டா நமக்கு என்ன செய்யாது, கப்புன்னு படுத்து கிடமா, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க சார் நீங்க அப்படின்ட்டு. ஒருவேளை அந்த மருந்து மட்டும் நம்ம கிட்ட இல்லன்னு வைங்களேன், யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்ட்டு. இங்க ஒரு கட்டி இருந்துச்சுன்னா போதும், அந்த கொஞ்சோண்டு மருந்து எடுத்து இங்க குத்தி விடுவாங்க, இந்த ஏரியா முழுக்கவும் மறந்துடும். அந்த ஏரியாவை 2ஆ வெட்டினா கூட மனுஷனுக்கு என்ன தெரியாது. அப்ப பெரிய பெரிய மகத்தான கண்டுபிடிப்புகள்லாம் எதிலிருந்து பிறந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா பைபிளில் இருந்து என்ன செய்திருக்கிறது, பிறந்திருக்கிறது. பைபிளிலே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வசனம் லூக்கா 10:7, யாக்கோபு 5:4 எல்லாம் இருக்கிற வசனம். இந்த வசனத்தை ஒருவர் வாசிக்கும் போதுதான் இந்த கிறிஸ்தவ சபைகளில் தொழிலாளர்களின் அடக்குமுறைக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் போராடினாங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு வேலை வாங்கப்பட்டாங்க. 12 மணி நேரம் வேலை, 15 மணி நேரம் வேலை, 18 மணி நேரம் வேலை. அவங்களுக்கு ரெஸ்ட்ங்கிறதே ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் தான் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. எப்ப வரைக்கும் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவும் 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இத ஒரு கேஸ் தான் இருந்துச்சு. அப்ப இந்த லூக்கா 10:7 யாக்கோபு 5:4 வாசிச்சு கிறிஸ்தவர்கள் போராடுறாங்க. தொழிலாளர்களுக்குன்னு உரிமை என்ன செய்யணும், இருக்கணும். குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு சட்டம்னு ஒரு சட்டம்லாம் நம்ம தேசத்துல என்ன செய்யுது, இருக்குது. இதெல்லாம் எப்ப கொண்டு வர்றாங்க, இந்த வசனத்தை வாசிச்சதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் கொண்டு வர்றாங்க. பெரிய பெரிய மாற்றங்களை பாத்தீங்கன்னா இந்த பரிசுத்த வேதாகமத்துடைய ஒற்றை வசனம் என்ன செய்திருக்கிறது, மாற்றத்தை இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த மகத்துவத்தை புரியாம நிறைய பேர் இந்த புனித புத்தகத்தை, வாழ்வை மாற்றுகிற புத்தகத்தை எரிக்கிறார்கள், தூக்கி வீசுகிறார்கள். இதனுடைய அருமை தெரியாமல் என்ன செய்யறாங்க. கிறிஸ்தவராக நாம் அப்படி இருந்துடக்கூடாது. எந்த அளவுக்கு இந்த வார்த்தையை நேசிச்சு நம்ம வாசிக்கணுமோ, வாழ்க்கையில கொண்டு வரணுமோ, அந்த அளவுக்கு என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு நல்லா தைரியமா இந்த புத்தகத்தை என்ன செய்யணும், வர்ற வழியில அப்படி சுமந்து கொண்டு வரணும். 17 வயசுல இந்த புத்தகம் என் கைக்கு வந்தது. இன்ன வரைக்கும் இந்த புத்தகத்தை திகட்டவே இல்லை.
வாசிக்கிறேன் வாசிக்கிறேன் வாசிக்கிறேன், தெவிட்டாத ஒரு புத்தகம் இந்த உலகத்தில் உண்டு என்று கேட்டா அது என்ன புத்தகம் தான்? இந்த புத்தகம் தான். நீங்க மத்த புத்தகத்தெல்லாம் வாசிங்களேன், எத்தனையோ புத்தகம் இருக்குல்ல. ஏன் ஸ்கூல்ல படிக்கிற புத்தகம் ஒரு முறை படிக்கிறக்கே இவங்க என்ன செய்யறாங்க? ஐயோ போர், படிச்சதே எவன் சார் படிப்பாங்க? உலகத்துல 1000 புத்தகங்களை நம்ம வாங்கி வாசிச்சாலும் ஒரு முறை வாசிச்சதுக்கு அப்புறம் அதை தொடர்றதுக்கு நமக்கு என்ன வராது? மனசு வராது, தூக்கி போட்டுருவோம். ஆனா வாழ்நாள் முழுவதும் சாகர வரைக்கும் இந்த ஒரு புத்தகத்தை வாசிக்கிட்டே இருக்கும். இதுல இருக்கிற ஆழங்கள், இது இருக்கிற ரகசியங்கள், இது கொடுக்கிற சமாதானங்கள், இது கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஐயோ சொல்லி முடியாது. அல்லேலூயா! அவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமான புத்தகம் தான் என்ன புத்தகம்? இந்த பரிசுத்தமான புத்தகம். இது ஒரு விந்தையான புத்தகம். நம்முடைய வாழ்க்கையில அநேக மாற்றங்களை, பெரிய பெரிய விஷயங்களை சாதித்து நம்மை கொண்டு வருகிற ஒரு புத்தகம் தான் என்ன புத்தகம்? இந்த புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய மகத்துவங்களை குறித்து என்ன பேச விட்டீங்கன்னா ராத்திரி முழுக்கவும் என்ன செய்வேன்? ஏசுநாதர் மாதிரி 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம், இரவு பகல் சாப்பாடு இல்லாம கூட என்ன செய்யலாம், போகலாம். அதனால அவ்வளவு கஷ்டப்படுத்தாம உங்ககிட்ட ஒரு 5 குறிப்புகளை மட்டும், வேதாகம் நமக்கு எவ்வளவு முக்கியம், நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன நன்மைகளை கொண்டு வருகிறது என்பதை ஒரு 5 குறிப்புகளை நான் உங்களுக்கு முன்னால போடும்போது இந்த வேதாகமத்தை அடுத்து நீங்க அப்படி ஒரு நாள் கூட தொடாம என்ன செய்ய மாட்டீங்க, இருந்துட மாட்டீங்க. ஏன்னா ஒரு புரிதல் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அதை நம்ம விடவே மாட்டோம். இந்த மனைவியினுடைய அருமை, கணவனுடைய அருமை, அல்லது பிள்ளைகளுடைய அந்த அருமை எப்ப தெரியும் தெரியுமா? அவங்க நம்ம வாழ்க்கையில இல்லாமல் போகும்போது என்ன செய்யும் தெரியும். ஒரு மனைவியை இழந்த கணவனுக்கு தான் மனைவி எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்பது அப்பதான் என்ன செய்வான். அது நாள் வரைக்கும் ஓடி வாடி நீயா அது இதுன்னு அடே துள்ளுவார் ஆளு. மனைவி போன பிறகுதான் ஒரு புருஷனுக்கு என்ன செய்யும், வழி தெரியும். அதனால வரைக்கும் ஒரு மனைவியினுடைய உறவு வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு உணவு. அது கொடுக்க முடியாத ஒரு காரியம் தான் மனைவியினுடைய உறவு. ஆனா சில கணவர்கள் அதனுடைய மகத்துவத்தை இருக்கும்போது என்ன செய்யறது இல்ல, உணர்றது இல்ல. அது மாதிரி கணவனும் அப்படித்தான். கணவன் இல்லாத பெண்கிட்ட போய் கேட்டாதான் கணவனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு இணைப்பு என்பதை என்ன செய்ய முடியும், புரிஞ்சுக்க முடியும். பிள்ளை இல்லாத தம்பதியிட்ட போய் கேட்டு பாருங்க, பிள்ளைகள் எவ்வளவு பெரிய பொக்கிஷம். இன்னைக்கெல்லாம் நியூஸ் பேப்பர்ல பார்க்கும்போது செல்போன் வாங்குறதுக்கு ஒரு பிள்ளைய வித்துட்டா ஒருத்தி. பெத்த அம்மா செல்போன் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, செல்போன் வாங்குறதுக்கு காசு இல்ல, அப்படியே 6 மாசம் குழந்தைய தூக்கி ஒரு தண்டை கொடுத்துட்டு செல்போன் வாங்கிட்டு வந்துட்டா. பாட்டி எங்கடி பிள்ளைய காணன்னு பார்த்தா தெரியல அப்படின்ட்டா. விசாரிச்சு பார்த்ததுக்கு புது செல்போன் வாங்குறதுக்கு என்ன பண்ணிட்டா, என்னென்னமோ உலகத்தில் நடக்குது. கள்ள காரியத்துக்காக பிள்ளைகளை கொலை செய்கிற பெற்றோர்கள் என்ன செய்தாங்க. ஆனா நல்லா கவனிங்க, பிள்ளை இல்லாத அந்த பெற்றோர் இடத்துல போய் கேட்டு பாருங்களேன், அந்த பிள்ளைக்காக எத்தனை அழுக, கண்மூடித்தனமாக கண்டவன் சொல்றதெல்லாம் கேட்டு மரத்தை சுத்திக்கிட்டு என்னென்னமோ காரியங்களை பண்ணிட்டு ஒரு பிள்ளைய வாழ்க்கையில வந்துராதான்னு ஏங்குற அவங்களை நோக்கி பார்க்கும் போதுதான் பிள்ளைகளுடைய அருமை நமக்கு என்ன செய்யும் தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இருக்கும் போதே நம்ம சில விஷயங்களை என்ன செய்யணும், உணர்ந்து அதை ருசித்து அதை வாழ்க்கையில மதிப்பு கொடுக்க என்ன செஞ்சுக்கிறோம், பழகிக்கிறோம். வேதத்தின் அருமையையும் நீங்கள் புரிந்து விட்டீர்கள் என்றால் இந்த வேதத்தை வாசிங்கன்னு ஒருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நீங்களே அதை என்ன செய்வீங்க, புரிஞ்சுக்கிருவீங்க. அதனால் இன்றைய நாட்களிலே முக்கியமான ஒரு 5 குறிப்புகளை மட்டும் வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன கொண்டு வருகிறது என்பதை உங்களுக்கு சொல்ல நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். இந்த பரிசுத்த வேதம் நம்முடைய வாழ்க்கையில என்ன கொண்டு வருகிறது? முதலாவது, இந்த பரிசுத்த வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு உலகம் கொடுக்க முடியாத ஒரு தேற்றுதல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது. தாவீது சொல்றாரு, என் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய வார்த்தை ஒன்று மாத்திரமே என்னை தேற்றுகிறது என்று பாடுகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே உங்களை தேற்றுவதற்கு இந்த வேத வசனத்துக்கு ஒத்த ஒரு வார்த்தை இந்த உலகத்துல உங்களால் என்ன செய்ய முடியாது. 1000 பேர் தேற்றினாலும் இந்த கர்த்தருடைய சொல் அந்த சோர்ந்து போன நேரத்துல, துவண்டு போன நேரத்துல அப்படி உள்ள ஒரு வார்த்தை பேசும்போது பாருங்களேன், அப்ப என்ன செய்யணும், விசாரங்கள் பெருகுகையில் சோர்ந்து போகிற நேரங்களிலே பைபிளை என்ன செய்யணும் எடுத்து, அவன் ஆறுதல் படுத்துவானா, இவன் ஆறுதல் படுத்துவானா, அங்க போவமா இங்க போவமா, மனுஷனை தேடி என்ன செய்ய ஆறுதலுக்காக கையிலேயே அருமருந்து இருக்குது. கையிலேயே என்ன இருக்குது, எல்லா சமயத்திலும் உங்க வாழ்க்கையை தேற்றி ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்றுதான் இந்த பரிசுத்த இந்த வேதம். தேற்றுவதை போல வேறு ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது, தேற்றாது. அதை குறித்து ஒரு வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 119வது சங்கீதத்திலே 92வது வசனத்தை வாசிக்கலாம். நம்மை அழியாமல் காக்கிற ஒரு ஜீவ வசனம், நம்மை அந்த சமயத்திலே தேற்றி நம்மை அழியாமல் அந்த வார்த்தை காக்கிறதாம். அந்த வார்த்தையை வாசிக்கலாமே. உமது வேதம், நல்லா கவனிங்க, என்னுடைய மன மகிழ்ச்சியா இல்லாதிருந்தால்
என் துக்கத்திலேயே நான் என்ன பண்ணிருப்பேன், செத்து போயிருப்பேன் அப்படின்னு ஒரு சங்கீதக்காரன் என்ன செய்யறாரு, பாடுகிறார். எவ்வளவு பெரிய துன்பமான சூழ்நிலை இருந்தா அந்த வார்த்தையை சொல்லிருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவரே, உங்க வார்த்தை மாத்திரம் அந்த நேரத்துல எனக்கு கிடைக்கலன்னா, அந்த சமயத்துல எனக்கு கிடைக்கலன்னா, நான் எப்பவோ என்ன பண்ணிருப்பேன், செத்து புதைக்கப்பட்டு அங்கே புல்லு முளைச்சிருக்கும்பா அப்படின்னு பாடுறாரு. அப்ப எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய துவண்டு போற சூழ்நிலையில, அவன் அந்த தோல்வியின் மனப்பான்மையிலேயோ அல்லது இழப்புகளின் சூழ்நிலையிலேயோ மனம் விட்டு போய் மரிக்கிற சூழ்நிலையிலே கூட தேவனுடைய இந்த ஜீவன் உள்ள வார்த்தை அவன் என்ன செய்யுது, தேற்றி மறுபடியும் ஜீவனோடு அவன் என்ன செய்யுது, வாழ வைக்கிறது தேவனுடைய வார்த்தை. இதை குறித்து நீங்க வாசிருக்கீங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் தான் மிஷனரி சாது சுந்தர் சிங் அவர்கள். அவர் பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல பிறந்தவர், ஒரு சீக்கிய மதத்தின் பின்னணியை சார்ந்தவர். வாழ்க்கையிலே அவர் படிச்ச இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவ மிஷனரி கட்டின ஒரு ஸ்கூல்ல படிச்சார். அவர் படிச்சுட்டு வரும்போதே பயங்கரமான கிறிஸ்தவத்தை எதிர்க்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அந்த வாலிப பிரயாயத்திலே பாத்தீங்கன்னா இந்த பைபிள் எல்லாம் தூக்கி போட்டு என்ன செய்வாரு, கொளுத்தி விடுகிற ஒரு பயங்கரமான வெறி கொண்டவராக இருந்தார். ஆனா வாழ்க்கையில் அவருக்கு நிம்மதி இல்லை. அவருடைய சொந்த மதத்துல தேடி பார்த்தாலும் அந்த நிம்மதி கிடைக்கல, எங்குமே நிம்மதி இல்லை. ஒரு கடவுள் உண்மையான தேவன் இருப்பாரானால் எனக்கு அவர் காட்சி கொடுக்க வேண்டும், என்னை நிச்சயமாக சந்திக்க வேண்டும் என்று என்ன செய்தாரு, போய் முழங்கால் படிட்டு கடவுள் மட்டும் இந்த ராத்திரியில என்ன சந்திக்கலைன்னா நான் நிச்சயமாக அந்த ட்ரெயின்ல விழுந்து என்ன பண்ணிடுவேன், செத்துருவேன் அப்படின்னு முடிவெடுத்தார். ராத்திரி எல்லாம் ஜெபிக்கிறார். அப்போ ஒரு வார்த்தை அவருக்குள்ள என்ன செஞ்சு வந்துச்சு, ஒரு ஜீவனுள்ள வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை காதுல கேட்ட உடனே தன் தற்கொலை முயற்சியை விட்டு விட்டு கிறிஸ்துவை தேட என்ன பண்ணிட்டாரு, ஆரம்பிச்சிட்டார். ஒரு அற்புதமான வசனம், அந்த வசனத்தை நீங்க வாசிங்களே பார்க்கலாம். யோவானின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. இதுதான் சாது சுந்தர் சிங் சாகாமல் அவரை காத்த ஒரு வார்த்தை. திடீர் என்று அவர் காதிலே விழுகிறது. இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நல்லா இந்த வார்த்தையை கவனிங்க. அவர் காதுல விழுந்த ஒரு சத்தம் எப்படின்னா, நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்ற வார்த்தை அப்படியே வருது அவருக்கு. எங்க இருந்து இந்த வார்த்தை கேட்டுச்சு, நல்லா கேளுங்க. வேதத்தை தூக்கி போட்டு எரிக்கிறாள் தான், கிறிஸ்தவம் என்றாலே வெறுக்கிற ஒரு மனுஷன் தான். ஆனா படிச்சது எங்க, கிறிஸ்தவ மிஷனரி கட்டல ஸ்கூல்ல என்ன செய்யறாரு, அங்கதான் படிச்சு வந்திருக்காரு. அங்க அந்த அம்மா அந்த குழந்தையா இருக்கும்போது வசனம் சொல்லி கொடுப்பாங்க பாத்தீங்களா, சின்ன குழந்தைகளுக்கு கேட்ட அந்த வசனம் அவருக்குள்ள இருந்திருக்குது. சரியான சமயத்திலே கர்த்தர் அவர் காதுல என்றோ ஒரு நாள் கேட்ட அந்த வசனத்தை காதுல என்ன செய்யறாரு, திடீரென்று விளைவிக்கிறார். அந்த மனுஷன் தற்கொலை முயற்சியை விட்டுவிட்டு கர்த்தருடைய ஊழியக்காரனாய் மிஷனரியாய் மாறி போனான். திபெத் பகுதியிலே பெரிய அசைவை உண்டாக்கிய ஒரு மிஷனரியாக அவர் என்ன செஞ்சாரு, மாறி போகிறார். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம வசனம் சொல்லி கொடுக்க அசால்ட்டா நினைக்க கூடாது. சின்ன சின்ன வசனங்களை சொல்லி கொடுப்போம் பிள்ளைகளுக்கு, அதெல்லாம் நம்ம அற்பமா நினைச்சிட கூடாது. அந்த ஒரு வார்த்தை கூட அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நாளில ஒரு சமயத்துல ஒரு பெரிய காப்பாற்றுதலை தேர்தலை அவருடைய வாழ்க்கை என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். வசனத்தை சேர்க்க மறந்துடாதீங்க, வார்த்தையை கொடுக்கிற மறந்துடாதீங்க. இந்த வார்த்தை ஒன்றுதான் மரிக்க போகிற சமயத்திலும் கூட ஒரு மனுஷனை காப்பாற்றி அவனை வாழ வைக்கிறது என்றால் இந்த பரிசுத்த வேதாகமத்தால் மட்டுமே என்ன செய்யும் முடியும். அல்லேலூயா. எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா இந்த பரிசுத்த வேதாகமம் இந்த வார்த்தை வசனம் உள்ள வந்த போது தன்னுடைய தற்கொலை முயற்சியை விட்டுருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் டிஜிஎஸ் தினகரன், அவரை பத்தி எனக்கு 1000 காரியங்கள் இருந்தாலும் கூட அவர் முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது என்ன தெரியுமா, தற்கொலை செஞ்சுக்கலாம். அவரு ரயில்வே ஸ்டேஷன்ல நடக்கிறாரு. ரயில்வே ஸ்டேஷன்ல நடக்கும்போது ஒரு பிட்டு பேப்பர், ஏதோ கைப்பிரதியில இருந்த பேப்பரா, அதை அப்படியே எடுத்து அந்த தற்கொலை செய்யற நேரத்தில் அவர் எடுத்து வாசிக்கிறாரு. தொடப்பட்டார். தற்கொலை முயற்சியை விட்டு விட்டு ஊழியக்காரனாய் மாறிட்டாரு. அல்லேலூயா. எப்படி பாருங்க, அநேக சாவுக்கு நேராய் போய் கொண்டிருந்த மனிதனுடைய வாழ்க்கையை ஒரே ஒரு ஜீவனுள்ள வார்த்தை என்ன செய்யுது, ஒரு ஜீவனுள்ள வார்த்தை இவ்வளவு மாற்றங்களை மனுஷ வாழ்க்கையில கொண்டு வரும்னா இதுக்குள்ள இருக்கிறது எவ்வளவு வசனங்கள், தேவ வசனம் இருக்குது. அல்லேலூயா. அது எவ்வளவு ஜீவனை உங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியும். எத்தனையோ பேர் இன்னைக்கு தற்கொலையில முயற்சியில இருக்கிறாங்க. வாழ்க்கை வெறுத்து போய் சோர்ந்து போய், என்னடா வாழ்க்கை, யாருமே சரியில்லையே, யாருமே உண்மை இல்லையே, குடும்பத்திலையும் கூட என்னை நேசிக்க யாருமே இல்லையே என்று துவண்டு கொண்டிருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் வீடுகளிலே இருந்து கூட இந்த வார்த்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். உடைஞ்சு போய் துவண்டு போய் விசாரிக்க யாருமே இல்லையே என்ற எண்ணத்தோடு கூட இருக்கலாம். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த பரிசுத்த வேதத்தை மாத்திரம் வாங்கி இதனுடைய வார்த்தைகளை வாசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையை இந்த வசனம் வாழ வைக்கும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் உங்க வாழ்க்கையை அது மாற்றி என்ன செய்யும்,
தேறுதல் கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு துடிப்பை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து மீண்டும் புத்துயிரை கொடுப்பது இந்த பரிசுத்த வேதாகமத்தை போல ஒரு புத்தகம் என்ன செய்யல. அதான் அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. இது வெறும் வார்த்தை அல்ல, வெற்று வார்த்தை அல்ல. இதற்குள் இருக்கிற வார்த்தை என்ன வார்த்தை? ஜீவன் வார்த்தை. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், உங்களுடைய வார்த்தை மாத்திரம் அந்த சமயத்துல எனக்கு கிடைக்கலன்னா நான் எப்போதும் என்ன பண்ணிருப்பேன், செத்து போயிருப்பேன்ப்பா. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில என் சகோதரர் கிதியோன் சகோதரர், அவர் நான் கூட்டிட்டு போய் பல இடங்கள்ல ஊழியங்கள்ல முக்கியமான ஒருவரா இருக்கிறாரு. கஞ்சா குடிச்சிட்டு பசங்களோடு சேர்ந்து என்ன செஞ்சிட்டாருன்னா ஒரு நாள் கஞ்சா குடிச்சிட்டாரு. கஞ்சா இழுத்த இழுப்புல பாத்தீங்கன்னா மூளையில போய் அது பாதிச்சு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டாரு. சில கண் நோயினாலும் பாதிக்கப்பட்டு விட்டார். வாழ்க்கை வெறுத்து போச்சு. இனிமே நம்ம வாழ தகுதி அந்த அளவுக்கு பயங்கரமான வாழ்க்கைக்குள்ள போயிட்டாரு. அந்த கஞ்சா அவருடைய புத்தியை பேதலித்து வித்தியாசமான காரியங்களை வாழ்க்கையில கொண்டு வந்துருச்சு. அவர் உங்களை பார்த்தாருன்னா திடீர்னு அண்டா மாதிரி தெரிவிங்களா ஒரு ஆள். அந்த கஞ்சாவினுடைய அந்த காரியம் கொண்டு வந்துருச்சு. திடீர்னு சின்ன எறும்பு மாதிரி நீங்க தெரிவிங்களா, எப்படி இருக்கும்? அவங்க அம்மாவை பார்த்து பேசிக்கிட்டே இருப்பாராம். அம்மா பாத்தீங்கன்னா விரிஞ்சு 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 பெரிய பலூன் மாதிரி வெடிச்சிற மாதிரி மாறிடுவாங்க. அப்படியே அந்த கண்ணு அப்படி காமிக்குமா. அதை கொஞ்ச நேரத்துல பார்த்தா சுருங்கி 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 ஒரு கட்டெரும்பு மாதிரி அம்மா மாறிடுவாங்களாம். எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? வாழ்க்கை வெறுத்துருச்சு. அவ்வளவுதான்டா, என்னடா வாழ்க்கை நினைக்க போற நேரத்துல இந்த ஜீவனுள்ள வசனம் ஒருவர் மூலியமாக கடந்து போச்சு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஊழியனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கண்ணெதிரே பல சாட்சிகளை நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். இது ஜீவனுள்ள வார்த்தை, தேற்றுகிற ஒரு வார்த்தை தான் இந்த பரிசுத்த வேதாகமம் என்பதை மறந்துடாதீங்க. அடுத்து இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய மகத்துவத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, பாவம் செய்யாமல் நம்மை காக்கிற ஒரு வல்லமை கொண்டதுதான் என்ன வார்த்தை, இந்த பரிசுத்த வார்த்தை. நம்ம பாவம் செய்ய விடாது. எப்படி இந்த பைபிளை நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ள ஒரு காரியத்தை இந்த வேத வசனம் என்ன செய்யும். அநேகர் பாத்தீங்கன்னா குடியை எப்படி விடுறது, இந்த பழக்கத்தை நான் எப்படி விடுகிறது, இந்த ஒரு தவறான பிஹேவியர்ஸ் என் வாழ்க்கையில வந்துருச்சு, இதை எப்படி நான் மேற்கொள்வது, இதெல்லாம் தெரியாது. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், ஒரே ஒரு அருமருந்து இருக்குது. இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்க வாசிச்சு உங்க வாழ்க்கையில பழக்கமாக்கிட்டீங்கன்னா எப்பேற்பட அடிமைத்தனத்தை உங்க வாழ்க்கையிலிருந்து என்ன செய்ய முடியும், விடுதலையாக முடியும். வசனம் தான் சொல்லுது. அதை வாசிக்கலாமே. சங்கீதம் 119 11வது வசனத்தை வாசிக்கலாமே. சங்கீதக்காரன் அதே 119ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை சொல்ற வார்த்தை கவனிங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே நான் என்ன செஞ்சேன், வைத்து வைத்தேன். இந்த வார்த்தைய வாசிச்சு உங்க இருதயத்துக்குள்ள கொண்டு வர்ற சூட்சமம் உங்க வாழ்க்கையில தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க பாவம் செய்யாமல் என்ன செய்ய முடியும். பல சமயங்கள்ல நம்ம பாவம் செய்யாம இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள் நிலைச்சிருக்கிறனால என்ன பண்ண முடியாது, நம்மளால பாவம் செய்ய முடியாது. ஏன் பாவம் நம்மளை மேற்கொள்ளுது? அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா பாவம் பல விஷயங்களை ஜெயிக்குது. பிரதர், இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஐயோ நான் அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் சில சமயங்கள்ல நான் என்ன செஞ்சுறேன், வந்துருது பிறகு என் வாழ்க்கையில் அப்படி நினைப்பீங்க. ஆனா எந்த அளவுக்கு இந்த வேத வசனத்தை தியானித்து உங்க இருதயத்திலே கொண்டு வந்து அதை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்ய முடியும். கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றிலும் உங்களை வெற்றி சிறக பண்ணுகிற ஆண்டவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா வாழ்வதற்கு தான் தேவன் என்ன செய்திருக்கிறாரு. முடியாத ஒரு விஷயத்தை உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்க மாட்டார். வசனம் சொல்லுது, உங்களை எதற்காக ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரா, பரிசுத்தத்துக்கு தான். அதுக்காக எனக்கு ஏற்ற பரிசுத்தரா இருங்கள்னு பேசுறாரு ஆண்டவர். உங்களால முடியலன்னு எப்படி சொல்லுவாரு? கண்டிப்பா உங்களால முடியும். என்னன்னா அந்த சாதிக்கிற விஷயத்தை இன்னும் நீங்க முயற்சி பண்ணாமே இருக்கிறீங்க. என்னால செய்ய முடியாது செய்ய முடியாது செய்ய முடியாதுன்னா வாழ்க்கை முடியும் என்ன முடியாது, செய்ய முடியாது. முயற்சி பண்ணுனீங்கன்னா நிச்சயமா என்ன செய்ய முடியும், உங்களால எதையும் செய்ய முடியும். ஆண்டவர் உங்களை பயிற்றுவிக்கிறார். ஆண்டவர் உங்களை ஜெயிக்க வச்சு அவர் பார்க்கறதுதான் அவருக்கு சந்தோஷம். சிலுவையிலே உன்னை ஜெயிச்சாரு நமக்காக. ஆனா இப்ப ஆண்டவர் நம்மை என்ன செய்ய பண்ணுகிறாரு, வெற்றி சிறக்க பண்ண. நாம ஜெயிக்கணும், அதை ஒரு ராஜா மாதிரி உட்காந்து பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் வெற்றி பெறத நாம என்ன செய்வோம், உட்காந்துட்டு அப்படி கௌரவமா உட்காந்து பாக்குற மாதிரி ஆண்டவர் என்ன செய்யறாரு, பாக்குறாரு. திருவள்ளுவர் கூட ஒரு திருக்குறள் சொல்லுவார், ஒரு தாய்க்கு எது கௌரவமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, மற்றவன் தன் பிள்ளைய பார்த்து உன் பிள்ளை நற்பண்பு நிறைந்தவன் என்று பிறர் கூற கேள்விப்படும் தாய்க்கு தான் மிகுந்த சந்தோஷத்தை அதான் உண்டாக்குமா. அந்த வார்த்தை இப்படி இருக்கும், பெற்ற நாளிலே அவனை குறித்து சந்தோஷத்தை விட இப்ப அதிகமா என்ன செய்வானா ஒரு தாய்க்கு சந்தோஷம் வருமா. எப்ப பெற்றப்போ ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சுப்பா, ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சுப்பான்னு அப்படியே புலகாயுதம் அடைவாள் பாத்தீங்களா.
அதை விட ஒரு மேலான மகிழ்ச்சி எப்ப கிடைக்கும்னா, என் பிள்ளை நல்லவனா வாழ்றான்ப்பா அப்படின்னு மத்தவங்க பேசுறதை கேட்கும் போது என்ன செய்யும்? அந்த சந்தோஷத்தை நீங்கள் நானும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். கொடுக்க முடியும் என்றும் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுது? சொல்கிறது. எப்ப அது கிடைக்கும்? எப்ப அது சாத்தியப்படும்? இந்த வசனத்தை பேப்பருக்குள்ளேயே வச்சிட்டீங்கன்னா நடக்காது. சட்டியில பிரியாணியை போட்டு கண் குளிர பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகாது? நிறைய பேர் சட்டியில பிரியாணி போட்டு பார்க்கிற கேஸா இருக்குது. சாப்பிட்டு பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. கொஞ்சம் இந்த வசனத்தை இந்த பேப்பர்ல இருந்து எடுத்து உள்ள கொண்டு வந்து பாருங்க, அப்ப தெரியும் பெரிய மாற்றத்தை. அல்லேலூயா. அதை குறித்து இன்னொரு சூட்சமத்தையும் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுது? நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எப்படி நாம் பாவத்தை மேற்கொண்டு ஜெயிக்க இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது என்று. எப்போதும் தேவனுடைய வார்த்தையை குறித்து நம்ம சிந்திச்சுட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில பாவத்தை என்ன செய்ய முடியும்? நம்ம எப்ப பாவம் செய்யறோம் தெரியுமா? பாவம் எப்ப வருது? பாவம் எப்ப வருது? தனிமையா மைண்ட ஃப்ரீயா எப்ப விடுறீங்களோ அப்பதான் என்ன வரும்? நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஏவாள் முதல்ல ஒரு தப்பு செய்யறாள்ல, எப்ப தப்பு செய்யறா? தனிமையில இருக்கும்போது. தலைவர் இல்ல, புருஷன் இல்ல, ஆண்டவர் இல்ல, அந்த கேப் கிடைச்ச உடனே தனியா போய் உலாத்துறா. தனியா உலாத்துனாவே அங்க யார் வருவா? வந்துருவான். தனியா இருக்கிறியா? நான் கம்பெனி கொடுக்குறேன். நைட்டு 8-10 மணிக்கு மேல, ஹலோ தனியா இருக்கிறியா? நான் என்ன செய்யறேன்? வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். ஒரு ஆள் வருவான். வந்து அவன் பண்ணி வாழ்க்கையில உருட்டி விட்டு என்ன செஞ்சிருவான்? தனியா இருந்துட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில வந்துடும். ஃபுல்லா பிஸியாவே இருங்க. ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, எப்பவும் எப்படி இருக்கணும்? பிஸியா தான் இருக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கிற? பைபிள் வாசிக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றீங்க? புருஷனோட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டீங்க? சர்ச்சில் ஆராய்ச்சிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டீங்க? நல்லா தூங்குறேன். ஆமா, ஏதாவது ஒரு வேலையில் இருங்க. மைண்ட ஃப்ரீயா விட்டுட்டாலே யார் உள்ள வந்துருவா? சும்மா இருக்கிறியா? ஓகே, இதை சிந்தி. உள்ள சிந்தனையெல்லாம் ஃபர்ஸ்ட் பாவம் வரும். உள்ள கொண்டு வந்து போட்டோன்னே அது அப்படியே இருக்கும். அந்த சிந்தனை நமக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கும். சிந்திக்க 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 பாவத்தை ஒரு மனுஷன் அதிகமா சிந்திக்க சிந்திக்க ஒரு நாள் அது செயலாகவும் என்ன செய்யும்? எந்த பாவமும் திடீர் என்று செய்து விட முடியாது. அவன் போட்டு மைண்டிலேயே என்ன பண்ணுவான்? சிந்திச்சு சிந்திக்க சிந்திக்க ஒரு நாள் அது பாவமாக என்ன செஞ்சிடும்? அப்படி சிந்தனைக்கு மட்டும் இடம் கொடுத்துறாதீங்க. கர்த்தருடைய சிந்தனை மைண்ட்ல என்ன செய்யணும்? வரணும். கர்த்தருடைய வார்த்தை இதை குறித்து எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. நம்ம பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு பரிசுத்த வேதாகமும் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி தருகிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். கடைசியாக சகோதரரே, நல்லா கவனிங்க, எல்லாத்தையும் எழுதுறாரு. பிலிப்பியருக்கு நிறைய விஷயங்கள் எழுதுறாரு. எழுதிட்டு சொல்றாரு, கடைசியாக என் சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கிரீத்து எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தித்துக்கிட்டு இருக்க. எப்போது என்ன பண்ணிருக்கணும்? எது கற்பானதோ, எது ஒழுக்கமானதோ, எது புண்ணியமானதோ, எது புகழ கொண்டு வருமோ, எது நற்கிருத்தியோ, எது அன்போ, அதை மட்டும் மைண்ட்ல போட்டுக்கிட்டு அசை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மைண்ட் எப்பவும் எப்படி இருக்கும்? ஆண்டவருடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கும். நல்ல விசேஷத்தினால் என்ன செய்யிருக்கும்? நிரம்பி இருக்கும். ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா உள்ள என்ன செஞ்சிருவான்? கோபம், மூர்க்கம், எரிச்சல், சண்டை, விரோதங்கள், பகை எல்லாத்தையும் பிசாசு உள்ள ஃப்ரீயா இருக்க விடாதீங்க. ஒரு குடம் நிறைஞ்சு இருந்துச்சுன்னா அந்த நிறை குடத்துல ஏதாவது கொண்டு ஊத்த முடியுமா? முடியாது. அப்ப உங்க சிந்தனையும் உங்க மைண்டும் ஆண்டவருடைய வார்த்தையால நிரம்பி இருந்துச்சுன்னா, இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயத்தால எப்போது நிறைஞ்சிருச்சுன்னா, பிஸியாவே இருந்துச்சுன்னா வேற எதையும் கொண்டு வந்து பிசாசு போடுறதுக்கு என்ன இருக்காது. அதனாலதான் பைபிள் இப்படி சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடா. வசனம் எல்லாம் சொல்லுவோம், பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் நீங்க நிரம்பி இருந்தீங்கன்னா தான் பிசாசுக்கு இடம் கொடுக்க முடியாது. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கை கொடுத்துருவான் ஒருத்தன். ஃப்ரீயா இருந்தா என்ன செஞ்சிருவான்? கையை பொறுத்து கூட்டிகிட்டே வந்துருவான். சிங்கிளா இருக்கிறியா? வாங்க நான் கமிட் பண்றேன் உங்களை, வாங்க நான் சேர்த்துக்கிறேன் கொண்டு போயிருவான். அல்லேலூயா.
அப்ப நல்லா கவனிங்க, பாவத்தை ஜெயிக்க இந்த பரிசுத்த வேதாகமம் அற்புதமான ஒரு வழியை சொல்லுகிறது. இன்னைக்கு வாலிபர்கள் பாவத்தை ஜெயிக்க முடியல, ஐயோ இந்த குடியை விட முடியல, இந்த பிரச்சனையை வாழ்க்கையில விட முடியல, இதுதான் வருது. அந்த 5 மணி ஆயிடுச்சுனாவே அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருது, ஞாபகம் வந்துருது மைண்ட்ல, எப்படா காசை புடிங்கிட்டு பொண்டாட்டிட்டு ஓடுவோம், அங்க போய் செய்வோம், குடிச்சிட்டு வந்த போறதா ஐயோ இந்த தப்பை செஞ்சுட்டோமே அப்படின்னு நிறைய பேர். ஆனா நல்லா கவனிங்க, தேவ வார்த்தையால நிறையப்பட்ட சிந்தனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அவன் பாவம் செய்யறதுக்கு என்ன இருக்காது, நேரம் இருக்காது. பல பேர் பாவத்தில் விழுந்து போறதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஃப்ரீயா இருக்கிறது, மைண்டை எப்பவுமே ஃப்ரீயா வச்சுக்கிறது. நல்லா நான் குப்பை தொட்டி மாதிரி இருக்கிறேன், வந்து நிறைய கொட்டி விடு அப்படின்னு பிசாசுக்கு இடம் கொடுக்குற மாதிரி என்ன செஞ்சிடும். பல நேரங்களிலே அநேகர் இடம் கொடுக்கிறதுனாலதான் பாவம் உள்ளே வந்து விடுகிறது. அப்ப பாவம் உங்களை மேற்கொள்ள விடாமல் தடுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய வார்த்தைகளை உங்கள் உள்ளத்திலே நிரப்பி வையுங்கள். அல்லேலூயா. அப்படி நிரப்பிட்டீங்கன்னா போதும், நீங்க பாவத்தை செய்யறதுக்கான சான்ஸே வராது உங்களுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் அதிபதி இதோ வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒண்ணும் இல்லை, என்கிட்ட அவனுக்கு எதுவுமே இல்லை, அவன் என்ன ஆசைப்பட்டு வந்தாலும் இங்க என்ன செய்யாது, நடக்காது. அப்படி உங்களை பார்த்து சொல்லணும். பிசாசு தேடி வந்தான்னா, வாடா மாப்பிள்ள வந்திருக்கிற, ஆனா உனக்கு எதுவும் என்கிட்ட இல்லை, நீ எதிர்பார்த்து வர்றது என்கிட்ட இல்ல சாமி. அவன் பார்த்துட்டு என்ன செய்வான், ஓடி இவன்ட்ட ஆள் வேகாதுப்பா, இவன்ட்ட எல்லாம் பண்ண முடியுமா. அப்படி பிசாசை வெட்கப்படுத்துற பிள்ளைகளா நீங்க இருக்கணும். அல்லேலூயா. இயேசு மட்டும்தான் பிசாசை ஜெயிக்க முடியுமா? உங்களால என்ன செய்ய முடியும்? நீங்க அவருடைய பிள்ளை, உங்களால ஜெயிக்க முடியாதா? அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் கையில என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்திருக்காரு. ஆனா ஏன் நம்ம பல நேரங்களில் தோத்து போயிடும்னா, அந்த ஜீவனுள்ள வசனத்தால் நம்முடைய சிந்தை நிரப்பப்படாமல் இருக்கிறதுனாலதான் பல சமயங்களே தோற்று போய் துவண்டு போய் அதை ஜெயிக்க முடியாம என்ன செய்யறோம், விழுந்து கிடக்கிறோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒன்றை தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் பாவத்தை ஜெயிக்க முடியும். இந்த வார்த்தையால நீங்க நிரம்பி உங்க மைண்ட ஃபுல்லா நிரப்பி வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். உங்க பிள்ளைகளுக்கு பைபிளை வாங்கி கொடுங்க. அநேக பரிசுத்தவான்கள் அவங்க மரிக்கும் போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, மகனே என் மகளே, இந்த பூமியில உனக்கு பெரிய பொக்கிஷமெல்லாம் நான் சேர்த்து வைக்கல, ஆனா என் வாழ்க்கையில ஒரு பெரிய பொக்கிஷம் இருந்தது, நான் போகும்போது அதை மட்டும் உனக்கு கொடுத்துட்டு போறேன்டான்னு பல பரிசுத்தவான்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தை தங்கள் சாகர தருவாயிலே தங்கள் பிள்ளைகளுக்கு பரிசளித்து விட்டு போனாங்க. ஜீவனோடு இருக்கும் போதே பிள்ளைங்க கையில பைபிளை கொடுத்து என்ன செய்யுங்க, பாட புத்தகத்தை கொடுக்குறீங்களே இல்லையோ, அதுக்கு முன்னால பைபிளை உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், கொடுத்து அவங்களை ஆண்டவருடைய வார்த்தைகளை நடத்த என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்தே நான் சொல்லுவாரு, உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை என்ன செய்யணும், நீ கற்பிக்கணும். அநேக பிள்ளைகள் கெட்டு போவதற்கு காரணம் என்ன தெரியுமா, சின்ன வயசுலயே இந்த வேதத்தை கொடுத்து அவர்களை தொடர்ந்து வழி நடத்துறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு முன்னால அவன் இஷ்டத்துக்கு விடும்போது அவன் ஃப்ரீயா போய் எங்க சுத்துறான், மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கிட்டு ஃப்ரெண்டு அவன் இவன் மச்சான் மாப்பிள்ள இப்படி சுத்தி அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இவனுக்குள்ள வந்து கெட்டு போயிருச்சு. அப்புறம் உட்காந்து வீட்டுக்குள்ள உட்காந்து என்ன செய்யுது, என் புள்ள அப்படி ஆயிடுச்சுன்னு அழுகிறது. எப்படியாவது இந்த வேத வார்த்தைகளை உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, கொடுத்துருங்க. அன்னைக்கு அதுதான் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்னார், அதுதான் இன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள்கிட்டையும் சொன்னார். இன்னைக்கு உங்ககிட்ட நான் தான் சொல்றேன், மறந்துடாதீங்க, ஒரு விலையேற பெற்ற சொத்தாகிய இந்த இறை வார்த்தையை உங்க பிள்ளைகளை வாசிக்க பயிற்சி கொடுங்கள், அதை தியானிக்க பயிற்சி கொடுங்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே அதை அப்பியாசப்படுத்த வாழ வைக்க அவர்களை என்ன செய்யுங்க, நீங்க தூண்டிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை பிரதானமான வேலை. உங்க பிள்ளைகளுடைய வாழ்வாதாரமே இதுலதான் இருக்குது. உங்க பிள்ளைகள் எதிர்காலத்திலே இந்த சமூகம் போற்றுகிற மகனாக, உங்க பிள்ளை நல்ல ஆசீர்வாதமான மகனாக, பெற்றோருக்கும் சமுதாயத்துக்கும் நன்மையை கொண்டு வருகிற மகனாக வாழணும்னா இந்த பரிசுத்த வேதாகமம் கையில நீங்க கொடுத்து பாருங்களேன், கண்டிப்பா அவன் வாழ்க்கை என்ன செய்யும். 17 வயதுல எல்லா பாவமும் அந்த வர்ற நேரத்துல இந்த பைபிளை தொட்டேன், என் வாழ்க்கையில ஒரு பாவமும் நுழையாதபடி கர்த்தர் கிருபையா என்ன செஞ்சாரு, பாதுகாத்தார். உங்க பிள்ளை கையிலேயே என்ன செய்யணும், பைபிளை கொடுத்து அப்படி வழக்க என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. கவனத்துல வச்சுக்கோங்க. அடுத்து, இந்த வாழ்க்கைக்கு ஒளி தருகிற ஒன்றாய் இந்த பரிசுத்த வேதாகமம் என்ன செய்கிறது, வாழ்க்கைக்கு ஒளி ரொம்ப முக்கியம். பல சமயங்கள்ல நமக்கு எந்த வழியில போறது, எந்த முடிவை நம்முடைய வாழ்க்கையில எடுப்பது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கிறது. ஏன் அந்த தயக்கம் நம்ம வாழ்க்கையில வருதுன்னா, நாளைய தினத்தை குறித்து நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனால இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்னா, என்ன பண்றது ஏது சரி எந்த வழியில போறதுங்கிறதுக்கு ஒரு பயம், ஒரு தயக்கம் வாழ்க்கை முழுவதும் இருக்கும். ஆனா தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை ஒன்று மாத்திரம் தான் நம்முடைய பாதைக்கு என்ன செய்யுமா, எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வார்த்தையை முன்னெடுங்க. ஒரு மினிஸ்ட்ரி ஊழியம் செய்றீங்களா, ஊழியத்தை எதன் அடிப்படையில செய்யணும், வசன எல்லாமே பைபிள்ல இருக்குது.
ஒரு ஊழியத்தை எப்படி செய்யணும், ஊழியக்காரனை எப்படி தேர்ந்தெடுக்கணும், எப்படி போதிக்கணும், எது உண்மையான உபதேசம், எல்லாம் பைபிள் இருக்குது. அந்த அடிப்படையிலே ஒரு ஊழியத்தை என்ன செய்யணும், ஊழியர்கள் செய்யணும். குடும்ப வாழ்க்கையில கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், மாமியார் எப்படி இருக்கணும், மருமகன் எப்படி இருக்கணும், மாமன், எல்லாமே பைபிள்ல இருக்குது. எப்படி ஒரு புத்தகம் பாருங்களேன். இந்த புத்தகத்துல இல்லாத ஒரு சப்ஜெக்ட எந்த புத்தகத்தை என்ன செய்ய முடியாது, எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. எவ்வளவு ஆசீர்வாதமான புத்தகம். இம்புட்டையும் இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறது இல்லை, இதை யூஸ் பண்றது இல்லை. எல்லாமே உள்ள இருக்கு சார், ஆனா யூஸ் பண்ணாமே என்ன செய்யறோம், யூஸ் பண்ணாத ஆசீர்வாதம். அது எதுக்குங்க? உங்க வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப எளிமையா இருக்கீங்க, ஆனா உங்க பீரோக்குள்ள பாத்தீங்கன்னா தங்க கட்டி 10 கிலோ இருக்குது. அத டெய்லி திறந்து 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 கண் குளிர பார்த்துக்கிட்டு வச்சுட்டு போய் கஞ்சியும் கூலையும் குடிச்சிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி என்ன செய்யறோம், இன்னைக்கு போகும்போது அக்கல்ல வச்சுக்கிட்டு போயிடுறோம், வரும்போது இந்த அக்கல்ல மாத்தி வச்சுட்டு ஒரு நாளும் திறந்து என்ன செய்யறது இல்ல. பாசு என்ன சொல்றாரோ அதுதான் வாக்கு. சில நல்ல பாசுகள் கிடைச்சா சந்தோஷம், சில கள்ள பாசு வேற இருக்கிறான், அவனுடைய வார்த்தை மட்டும் கேட்டுட்டு போறதுனாலதான் இன்னைக்கு பல பேர் என்ன செய்யறாங்க, சர்ச்சுக்கு வந்து கண்ணீர்ல இருக்கிறாங்க. ஏன் இது இருக்குது, இதை எடுத்து வாசி பாக்குறது இல்ல. இதுல எல்லாமே இருக்குது, எது சரியானது என்பதை இதை பார்த்து நம்ம என்ன செய்ய முடியும். பல பேர் இப்படி நம்மளை ஏமாத்துவான் தான் கர்த்தர் அப்பவே எழுதி கொடுத்துட்டாரு. இதை நம்ம ஏமாந்து போக கூடாது என்பதற்காக தான் எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி அன்னைக்கு அதுக்காகத்தாங்க இந்த பைபிளை அவங்க மொழியில அச்சடித்து கொடுக்கணும்னு பல மிஷனரிகள் உயிரை கொடுத்தாங்க. ஏன் உயிரை கொடுத்தாங்க? ஒரு புத்தகத்துக்காக ஒருத்தன் உயிரை கொடுப்பானா ஐயா? ஆமாயா, இந்த புத்தகத்துக்காக எத்தனை உயிர் போனாலும் அதெல்லாம் தகுங்கிற மாதிரி இந்த புத்தகம் பல உயிர்களை காட்டில் விலையேற பெற்றது. அல்லேலூயா. அதனாலதான் இந்த புத்தகத்துக்காக பல மிஷனரிகள் தங்கள் உயிரை துச்சமாக மதித்து கொடுத்தார்கள். ஏன்னா அவ்வளவு பெரிய புத்தகம். அல்லேலூயா. நான் ஒருவன் இந்த புத்தகத்துக்காக மரிச்சா பரவாயில்ல, இந்த ஒரு புத்தகத்தை நான் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து விட்டேன் என்றால் கோடிக்கணக்கான மக்கள் என்ன செய்வாங்க, பல யுகங்களை தாண்டி பல காலங்களை தாண்டி ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று நினைத்து தான் பல பேர் என்ன செஞ்சாங்க, இத உயிரை கொடுத்து மொழிபெயர்த்தாங்க. வில்லியம் கேரி பைபிளை மொழிபெயர்த்தாரு, ஷீகன் பால்க்கு பைபிளை மொழிபெயர்த்தாங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து இங்க வந்து நம்ம மொழியை கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு அவங்க வாழ்நாள்ல தன் மனைவி செத்து போனாங்க. சீதோச நிலைமை ஒத்துக்கறல, நம்ம தோல் கருப்பா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மொரடா இருக்கிறனால அடிக்கிற வெயிலுக்கும் குளிருக்கும் எல்லாத்துக்கும் நம்ம என்ன செஞ்சிடறோம், தாங்கிட்டு போயிடும். அவன் செவன் வெள்ளக்காரா இருப்பான், அவன் திங்கிற உணவு வேற, கால சூழ்நிலைகள் அதெல்லாம் தாங்கி கொள்ற நிலை வேற. அவன் ஆண்டவரால் தொடப்பட்டு நம்ம தேசத்துல இருண்ட உலகத்தை வெளிச்சமாக்க வேண்டுமே என்று சொல்லி இங்க வந்து நம்ம நாட்டுல இந்த மக்கள் எல்லாம் இவ்வளவு வறுமையில கஷ்டப்படுறாங்களே, இவங்களுக்கு படிப்பறிவு இல்லையே, தேவனுடைய வெளிச்சம் இல்லையே, இவர்கள் அநேக மூட நம்பிக்கைகளே முழுகி கிடக்கிறார்களே, இவர்கள் தூக்கி எடுக்க வேண்டும் என்று நினைத்து வேதாகமம் ஒன்று மாத்திரம்தான் இவர்களை மாற்ற முடியும் என்பதை உணர்ந்து கஷ்டப்பட்டு மொழியை கற்றுக்கொண்டு இந்த பைபிளை நம்ம கையில என்ன செஞ்சிருக்காங்க. செத்தாலும் பரவாயில்லையா, பொண்டாட்டி செத்துச்சு, வில்லியம் கேரியுடைய மனைவி செத்தாங்க, அவ பிள்ளை 2 செத்து போச்சு காய்ச்சல்ல, அவரும் வியாதிப்பட்டாரு, விடலையா மனுஷன். இந்த பைபிளை மொழிபெயர்த்து தமிழ்ல கொண்டு வரணும்னு என்ன செஞ்சாரு. சீகன்பாலுக்கு அது மாதிரிதான், சின்ன வயசுல இறந்துட்டாரு, சின்னஞ்சிறிய வயசுல என்ன செஞ்சிட்டாரு, இறந்து போயிட்டாரு. ஆனா ஓரளவுக்கு பைபிளை மொழிபெயர்த்து வச்சுதான் என்ன செஞ்சாரு, உயிரை கொடுத்தார்கள் பல மிஷனரிகள். ஏன்னா அவ்வளவு விலையேற பெற்ற சொத்து, ஆயிரக்கணக்கான மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்று என்பதை அவர் உணர்ந்தனாலதான் தன் உயிரையே கூட என்ன செஞ்சாங்க, துச்சமாக எடுத்துக்கொண்டார்கள் அதை. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலையும் இந்த தேவனுடைய சொல், இந்த தேவனுடைய வார்த்தை ஒளியை கொடுக்க வல்லமையுள்ளதாய், அது பாதைக்கு வெளிச்சத்தை கொடுக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நாள்தோறும் காட்டுவேன். எப்படி காட்டுவாரு? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் முழங்கால் நின்று கத்த நேரா வந்து பேசுறோம் நம்ம கிட்ட. அப்பதான் இல்லையா, ஏற்கனவே எல்லாத்தையும் பேசி என்ன செஞ்சாரு, நீ என்னென்ன முடிவெடுக்கணும், உன் ஊழியத்துல எப்படி ஸ்டெப் எடுக்கணும், எல்லாத்தையும் உன் தனி மனித வாழ்க்கையில எப்படி வாழணும் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாரு. இத வாசி, இது நம்மளை என்ன செய்யும், வழி நடத்தும். எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாரு ஆண்டவர். இனி நேரடியா அவர் வந்து சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாட புத்தகம் தான் படிக்கிறோம், அப்படிதானே? நிறைய ஆசிரியர்களா இருப்பீங்க. இந்த பாட புத்தகத்தை உருவாக்கின ஒரு நபர் என்ன செய்வாரு, இருப்பார். எல்லா ஸ்கூல்லையும் பாத்தீங்கன்னா அவர் அச்சடித்து கொடுத்த அந்த பாட புத்தகம் போகும், பிள்ளைகள் அதை வாசிச்சு அதுல ஞானத்தை அறிவை வளர்த்து கொண்டு பெரிய பெரிய இடத்துக்கு என்ன செய்யறாங்க, வர்றாங்க. இப்ப ஒரு சிலர் நினைக்கிறான், எனக்கு இந்த புத்தகம்லாம் வேணாம், இந்த புத்தகத்தை ஒருத்தர் எழுதி கொடுத்தார்ல, ரெடி பண்ணிருப்பார்ல, இன்னென்ன பாடங்கள் இதுதான் இருக்கணும், இப்படிலாம் ரெடி, அவரு வந்தாதான் கேட்பேன். அந்த மாதிரி நம்ம ஆளுக்கு இப்ப எப்படி என்ன செய்யறது, ஆண்டவரே நேரா வந்து என்ன செய்யணுமா,
அது ஆண்டவர் தான் எழுதி கொடுத்து விட்டாரப்பா, இது போதும், இதை நீ உட்கார்ந்து நல்லா படிச்சு உன் வாழ்க்கையில அதை கொண்டு வந்துட்டீனா உன்ன மாதிரி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் யாரும் என்ன செய்ய முடியாது. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒளி தரும். அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அதே சங்கீதம் 119 104வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 105வது வசனத்தை. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது, வெளிச்சமுமா இருக்கிறது. தேவ வார்த்தை மட்டும்தான் உங்க பாதைக்கு என்ன செய்யும், தீபமா இருந்து நீங்க எந்த வழியில நடக்கணும், எப்படி வாழணும், எப்படி எல்லாம் ஜீவிக்கணும், எல்லா முறைகளையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வழிகாட்ட ஒரு புத்தகம். என்ன புத்தகம்? இந்த ஜீவனுள்ள புத்தகம் தான். என் வாலிப நாட்களிலே இந்த வாலிப பிரயாயத்தை காக்க வைத்தது என்னதுதான்? இந்த பரிசுத்தமான புத்தகம் தான். இன்னைக்கு நான் ஊழியத்துல எப்படி ஆண்டவருக்கு பிரியமா உண்மையா பரிசுத்தமா ஊழியம் செய்யணும்னு எனக்கு வழிகாட்டுறது என்னதான்? இந்த ஜீவனுள்ள புத்தகம் தான். இந்த ஜீவனுள்ள ஒரு புத்தகம் என் வாழ்க்கையில பிறந்த நாள் முதல் கொண்டு மரிக்கிற நாள் வரைக்கும் எனக்கு என்ன செய்யுது, வழிகாட்டி கொண்டே வருகிறது. என்னுடைய நிழலாய் வருகிறது. எனக்கு எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறது. பல சமயங்களிலே தேவனுடைய வார்த்தை என்னை பேசி என்ன செய்யுது, என்னை சிச்சிக்க வேண்டிய இடத்துல சிச்சிக்குது, தேற்ற வேண்டிய இடத்துல தேற்றுது, கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்குது, அணைக்க வேண்டிய இடத்துல அணவணைக்குது. எல்லாமே இந்த பரிசுத்த வேதம் ஒரு பைபிள் என்ன செய்யுது. வார்த்தை உள்ள இருந்துச்சுன்னா எல்லாம் செய்யும், வார்த்தை உள்ள இல்லைன்னா என்ன செய்ய முடியாது. அப்ப உள்ள பைபிளை கொண்டு வரணும். உள்ள என்ன செய்யணும், ஏற்கனவே சொல்லிட்டேன், சட்டி நிறைய பிரியாணி இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க ஐயா, எடுத்து அதை என்ன செய்யணும், உள்ள கொண்டு வந்துருங்க. உள்ள உங்க இருதயம் அது பரிசுத்த வேதாவா மாறணும். இருதயம் என்னவா மாறணும்? ஆண்டவர் சொல்றாரு, நல்ல மனிதன் தன்னுடைய நல்ல இருதயத்திலிருந்து எதை எடுத்து கொடுக்கிறான், நல்லவைகளை எடுத்து கொடுக்கிறான். அப்போ இருதயத்துக்குள்ள ஏற்கனவே என்ன நிரப்பப்பட்டிருக்கணும், இதை நிரப்பியிருந்தீங்கன்னா என்ன பேசினாலும் எப்ப பேசினாலும் எந்த இடத்துல போய் பேசினாலும் இந்த ஜீவனுள்ள சொற்கள் வெளியே வரும். வேற எதையாவது உள்ள போட்டு நிரப்பி வச்சிருந்தீங்கன்னா எங்க போய் என்ன பேசினாலும் எதுதான் வரும், அந்த குப்பை அந்த வாந்தி தான் வெளியே வரும். அல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால், இப்ப புரியுதா, இருதயம் எதனால நிறைஞ்சிருக்குதோ அந்த சொல்லுதான் வாயில என்ன செய்யும். தெரியாம பேசிட்டேன்னா கிடையாது, உள்ள என்ன இருக்கா என்ன செய்யும், வெளியே வரும். அதனால நல்லா கவனிங்க, நல்ல சொற்கள், அநேகரை உருவாக்கக்கூடிய சொற்கள், மாற்றக்கூடிய சொற்கள் கிடைக்கணும்னா இதை இந்த வார்த்தையினால உங்க இருதயத்தை என்ன செய்யணும், நிரப்பி இருக்கணும். அல்லேலூயா. செய்வீங்களா? கேட்டு போயிருவீங்களா? சரியா? நாளைக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, 3 நாள் மீட்டிங்லையும் பண்ற பிரசங்கம் அடுத்த வருஷத்துல கேட்டாலும் என்ன செய்யணும். பிள்ளைகள் தான் சொல்லுவாங்க ஆசிரியர்கள், தூக்கத்துல தட்டி எழுப்பி கேட்டாலும் என்ன செய்யணும், தூக்கத்திலையும் சொல்லண்டா அப்படிங்கிற மாதிரி பிரசாதம்ங்கிறத மறக்க கூடாது. புத்தகம் வாழ்வை மாற்றுகிற புத்தகம் என்பதை என்ன செய்ய கூடாது, வாழ்க்கையில மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு புத்தகம் போதுங்க நம்ம வாழ்க்கையில நம்மளை ஞானியா மாத்தும். இந்த ஒரு புத்தகம் என்னவா மாத்துது? உங்ககிட்ட இவ்வளவு பேசுனேன்ல, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? பிள்ளைகளாம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. 10th ஃபெயில் 2ல புட்டுக்குச்சு. தமிழே நமக்கு தடுமாறும். தமிழே என்னவாகும்? தமிழே வாசிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கோவுக்கு கேன்னு வாசிப்பேன், துணைக்காலில் போட்டா அதை நீட்டி வாசிக்கலாம் தெரியாது, சுருக்கி தான் வாசிப்பேன். ஆனா அவனா தெரியும், காங்காச்சா வரல, அந்த கோ கே கவுலாம் இருக்கு பாத்தீங்களா, வரவே வரல எனக்கு. பைபிளை என்னைக்கு எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சோம், தமிழை சரணமா என்ன செய்யறேன். பல பேர் என்னை பார்த்து கேட்பாங்க, என்ன சார் நீங்க தமிழ் வாத்தியாரா இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. என்ன வாத்தியாரா? நான் வெக்கப்பட்டு தலையை குடிச்சுக்கிடுவேன். அல்லேலூயா. 10th 2 போச்சு. அப்படிப்பட்ட ஆள இந்த வேதம் என்ன செய்யுது, இன்னைக்கு எத்தனையோ பெரிய பெரிய படிப்பாளிகளுக்கு போதிக்கும்படி கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு. பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், வக்கீல்ஸ் போன் பண்றாங்க. எத்தனையோ வக்கீல்ஸ் போன் பண்றாங்க. போன் பண்ணி என்னுடைய வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறது ஐயா, யூடியூப்ல பார்த்தோம், உங்களுடைய தியானங்கள்லாம் அப்படி இருக்குது, உங்க சொற்கள் எல்லாம் எளிமையா புரியுதுங்க. எங்களுக்கு நிறைய பிரசங்கியாரெல்லாம் இருக்காங்க, நல்லா பேசுவாங்க, ஆனா எங்களுக்கு என்ன செய்யறது இல்ல, நல்லா தான் பேசுறாங்க, ஆனா எங்களுக்கு புரியுது இல்ல, என்னமோ தெரியல, உங்க பேச்சு ஈஸியா என்ன செய்யுது, எளிமையா புரியுதுங்க ஐயா அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியம். ஆமா, அப்படி இந்த தேவனுடைய வார்த்தையால் நம்ம நிரப்பப்படும் போது அந்த வார்த்தை நம்ம எப்படியாக மாத்துது, ஞானியாக மாற்றுகிறது. அதனாலதான் நான் முன்னாலேயே சொன்னேன், இந்த பைபிளை வாசிச்சுதான் விஞ்ஞானிகள் கூட பெரிய பெரிய கண்டுபிடிப்பு என்ன செஞ்சாங்க, கண்டுபிடிச்சாங்க. உலகிற்கு ஆசீர்வாதமான காரியங்கள் என்ன செஞ்சாங்க. சங்கீதம் 119 98வது வசனத்தை வாசிக்கலாம். நல்லா கவனிங்க, இங்க வாசிக்கிறோம், நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என் சத்துருக்களிலும் என்னை எப்படி மாத்துறாரா. கடவுளுடைய வார்த்தை வந்துச்சுன்னா
நம்ம எதிர்க்கிறவனை விட முன்னால சிந்திக்கும்படி கர்த்தர் என்ன செய்வாரு? பகைவனை ஈஸியா ஜெயிக்கணும்னா அவனுக்கு முன்னால அவன் என்ன யோசிப்பாங்கிறத நம்ம என்ன செய்யணும்? அப்படியெல்லாம் சிந்திச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில சத்துரு மேற்கொள்ளவே முடியாது. அப்படியே குடும்பத்துல பாத்தீங்கன்னா இந்த பொண்டாட்டி புருஷன் பிரச்சனை லைட்டா வரும்போதே என்ன செஞ்சிடணும்? கண்டுபிடிச்சிடணும் பிசாசு அடுத்து என்ன ஸ்டெப் வைக்க போறான். அல்லேலூயா. பல சமயங்களில நம்ம ஞானம் இல்லாம இருக்கிறனாலதான் நிறைய இடங்களில் தோத்து போறோம். ஆனா பரிசுத்த வேதாகமத்தை நீங்க அந்த கடவுளுடைய வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள வந்துச்சுன்னா உங்க சத்துருக்களை காட்டிலும் இந்த கர்த்தருடைய வார்த்தை எப்படி மாத்துமா? இதுல 3 விஷயங்களை நம்ம வாசிக்க முடியும். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. உம்முடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரை காட்டிலும் எப்படியா இருக்கிறேன்? அறிவுள்ளவன். கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சீங்கன்னா உங்களுக்கு போதிச்ச ஆசிரியர்களை விட கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? யாரெல்லாம் உங்களுக்கு போதிக்கிறாங்களோ அவங்களை விட அறிவாளிகளாக உங்களை என்ன செய்ய முடியும்? அடுத்து 100ல பார்க்கிறோம். உம்முடைய கற்பனைகளை நான் கை கொண்டு இருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்க எப்படி இருக்கிற? முதியோர்களை பார்க்கிலும். முதியோர்கள் அனுபவசாலிகள், வாழ்க்கையை காரியங்களை அறிந்தவர்கள் அவர்கள். ஆனா முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் நம்ம வாழ்க்கை எப்ப வரும் கேட்டீங்கன்னா இறை வார்த்தையை அதிகமாக 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 வாசிக்க வாசிக்க முதியோர்களை பார்க்கிலும் ஞானவான்களா கர்த்தர் என்ன செஞ்சாரு? உங்களை மாத்திடுவார். நிறைய மூதாட்டிகள் முதியோர் வந்து நம்ம கிட்ட என்ன செய்வாங்க? கேட்க முடியுமா? முடியாதா? நடக்குதா இல்லையா? இயேசுநாதர் 30 வயசு, அவர்கிட்ட வந்து பெரிய பெரிய ஞானிகள்லாம் என்ன செய்யறாங்க? வந்து போதனையை கேட்கிறாங்க. சாலமோன் சின்ன வயசு, கடவுளுடைய ஞானம் சாலமோனுக்கு வந்ததுக்கு அப்புறமும் உலகத்துல இருக்கிற நாடெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்ன செய்யறான்? சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வரிசையா கியூல வந்து நின்னான். அல்லேலூயா. தேவ ஞானம் நமக்குள்ள வரும்போது அது உலகத்திலே பெரிய மாற்றங்களை நம்மை கொண்டு என்ன செய்கிறது? ஞானியாக அது நம்ம என்ன செய்கிறது? மாற்றி விடுகிறது. இந்த வசனம் உள்ள வரணும். ஞானியா பிள்ளைகளே நீங்க எல்லாம் மாறணும்னா என்ன செய்யணும்? வசனம் உள்ள வரணும். வசனம் உள்ள வந்துருச்சுன்னா நீங்க என்னவா மாறுவீங்க? பல பேரை ஞானியா மாத்திருக்குது. ஆண்டவர் பைத்தியமானவர்களை ஞானிகளாக மாத்துகிறதுல ஸ்பெஷலிஸ்ட் அவர். அல்லேலூயா. தகுதி இல்லாதவர்களை ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறதுல அவரை காட்டிலும் ஒரு தெய்வம் பெரிய தெய்வம். யாரெல்லாம் தகுதி இல்லைன்னு அவனை தகுதிப்படுத்திடுவார். நம்ம பாஸ்டர் 10 வருஷமா ஊழியத்தில் இருந்தாலும் அவர் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பார். அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா தகுதி இல்லாத உங்களை தகுதிப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுக்கிறார். கடைசி வரைக்கும் தகுதி இல்லாம வாழ்றதுக்கு கர்த்தர் என்ன செய்யல? புரியுதுங்களா? கடைசி வரைக்கும் தகுதி இல்லாம வாழ்ந்து செத்து நம்புறேன். நோ 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 நோ. தகுதி இல்லாதவங்களை தகுதிப்படுத்தி எல்லாருக்கும் முன்பாக கொண்டு போய் கர்த்தர் என்ன செய்வாரு? ஞானத்தால் நிரப்பி கொண்டு நிப்பாடுறாரு. பாத்தீங்களா? அதுதான் சாலமோனுக்கு தகுதி இல்லதான். அவனே சொல்றான், எனக்கெல்லாம் அறிவில்லை ஞானம் இல்லப்பா. ஏன்னா சாலமோன் பிறந்ததே எங்க? நேர்மையான ஒரு வழியில அவர் பிறக்கல. பத்சேபாலுக்கு பிறந்து வந்தவர் அவர் சாலமோன். கர்த்தர் ஆனா அப்படி ஒதுக்கப்பட்ட ஆளதான் தூக்கிட்டு வந்து என்ன செஞ்சாரு? ராஜாவா மாத்துறாரு. அவனுக்கு போதிய ஞான அறிவெல்லாம் இல்ல. ஆண்டவர்கிட்ட போய் ஒன்னே ஒண்ணு கேட்கிறான், ஆண்டவரே நான் ஞானம் எனக்கு இல்ல, இந்த ஜனங்களை எல்லாம் மேய்க்கணும், லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்களப்பா, இவங்களெல்லாம் சும்மா நான் ராஜாவா இருந்து அரசாட்சி பண்ண நல்லா இருக்காது, எனக்கு ஞானம் வேணும்னு கேட்கும் போது அந்த ஞானம் இல்லாத சாலமோனுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? உங்களையும் ஆண்டவர் தகுதி இல்லாதவங்களை தகுதியாக்கி உயர்த்தி பார்க்கறதுதான் தேவனுக்கு. அதனால சாகிற வரைக்குமே தகுதி இல்லாமையே போயிடக்கூடாது. சாகிற வரைக்குமே அறிவில்லாம என்ன செஞ்சிடக்கூடாது. எப்ப உங்க வாழ்க்கையில அந்த அறிவு ஞானம் புத்தி எல்லாம் உள்ள வரும்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை உள்ள போக 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 என்ன செய்யும்? வந்துடும். இந்த சமயத்துல எனக்கு என் பையனை ஞாபகம் வருதுங்க. என் பையன் ஒண்ணு கண்டுபிடிச்சான். ரொம்ப ஆச்சரியம். 5வது தான் போறான். திருநெல்வேலிக்கு ஏற்கனவே திசையன் வேலையில ஒரு 3 நாள் நற்செய்தி பெருவிழாவுக்கு வந்திருந்தோம். அப்ப அவரு எனக்கு எத்தனை பிள்ளைகள் என்று விசாரித்தார். நான் சொன்ன 2 பிள்ளை அப்படின்னு. உடனே என் பையனுக்காக ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்தார். என் பையனுக்காக என்ன செஞ்சாரு? ஒரு புத்தகம். அது என்ன? சிறுவர் பைபிள் என்கிற ஒரு புத்தகத்தை எடுத்தார். அது நல்ல பேப்பர், நல்ல குவாலிட்டியான கலர் கலராக வைக்கப்பட்ட பேப்பர். சின்ன பிள்ளைகளுக்காகவே பைபிள்ல இருக்கிற முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து அவர்களை உருவாக்கும்படி அந்த புத்தகம் அமைக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப முதல் பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு வரைபடம் வரைஞ்சிருந்துச்சு. அது என்னன்னா ஆதாம் ஏவாள். அதாவது ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த கனியை புசித்து ஆண்டவர் சத்தம் கேட்டன ஓடி ஒளிந்தார்கள் அல்லவா? அந்த ஒரு புகைப்படம் இருந்துச்சு. அப்படியே மேல அங்கங்க கொஞ்சம் அந்த இலைகளை எல்லாம் அவங்க ஆடையா என்ன செஞ்சிருக்காங்க? மாத்தி போட்டிருக்காங்க. 2 பேர் வந்து இப்படி பயந்து இப்படி நிக்கிற மாதிரி ஆதாமும் ஏவாள் அது ஒரு புகைப்படம் இப்படி வந்து நிக்கிறாங்க. அதுல என்ன கான்செப்ட்? கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? மதிக்கணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாம போறனால ஆதாம் ஏவாள் கெதி என்னங்கிறது சின்ன பிள்ளைகளுக்கு பாணியில அவங்களுக்கு புரியுற மாதிரி அற்புதமாக அதை அச்சடிச்சிருந்தாங்க.
என் பையன் நான் ஏற்கனவே அதெல்லாம் பார்த்துட்டேன். பெரட்டி முத பக்கமே அதுவா, அதே பார்த்துட்டேன். எனக்கு ஒன்றும் தெரியல, நான் பாட்டு மூடி வச்சுட்டு வந்துட்டேன். என் பையன் அந்த புத்தகத்தை எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்களப்பான்னு சந்தோஷமா வாங்கி அதை முத பக்கம் திருப்பினான். ரொம்ப நேரமா குறுகுறுன்னு முத பக்கத்தையே பார்த்தான். முத பக்கத்தை பார்த்துட்டே திடீர்னு, அப்பா இதுல ஒரு தப்பு இருக்கு அப்படின்னா. என்னடா, எடுத்தவன என்ன பண்ணிட்டான், தப்பு இருக்கிறத கண்டுபிடிச்சானே, பலே கில்லாடியா இருக்கிறானே, பரவாயில்லையே, என்னப்பா தப்பு கண்டுபிடிச்ச, நீங்க சொல்லுங்க பாப்போம். என் பையனாச்சே, சொல்லுங்க பாப்போம், நானும் லென்ஸ் போட்டு தேடுறேன், என்னவா இருக்கும். இலைகள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அதுல அங்கெல்லாம் பார்க்காதீங்க, படத்துல பாருங்க, அந்த 2 பேருடைய படத்துல பாருங்க. நானும் படத்தை உத்து பார்க்கிறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஒன்னும் தெரியலையாப்பா அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். தெரியலையாப்பா, நல்லா கவனிங்க, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தொப்புள் இருக்குப்பா, அந்த வரைபடத்தை தப்பா வரைஞ்சிட்டாங்கன்னா. அடட, என்ன ஒரு, அப்ப பாருங்களேன், சின்ன வயசுலயே பைபிளை வாசிச்சு டெய்லி வசனம் சொல்லிருப்போம். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்வான், வாரமான சொல்லி திக்கி முக்கிய அவன் சொன்னாலும் சொல்லணும் கட்டாயமா, என்ன செஞ்சிருக்கான், வச்சிருக்கான். அப்படி பைபிள வாசவன் எப்படியோ அந்த வாசத்தை கண்டுபிடிச்சிட்டான். ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன இருக்குது, தொப்புள் இருக்கு. பாருங்க, அந்த படத்துல தொப்புள் வச்சு வரைஞ்சிருக்காங்க, தப்பா வரைஞ்சிட்டாங்கப்பா அப்படின்னா. ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்து அப்பதான் எனக்கு இருக்கான்னு, அடடே ஆமாடா, இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு தான்டா, அல்லேலூயா. ஏன்னா ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன இருக்காது, தொப்புள் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அம்மா அப்பாவே இல்லை. அம்மா அப்பா இருந்தா தானே தொப்புள் இருக்கும். தொப்புள் கொடி உறவு, தொப்புள் கொடி யாருக்கு தான் இருக்கும், ஒரு தாயினுடைய கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட பிள்ளைக்கு தான் தொப்புள் கொடி வரும். பிள்ளைகளுக்கு உணவு எப்படி, எந்த வழியில போகுது, அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது தொப்புள் கொடி மூலமாகத்தான் பிள்ளைக்கு என்ன செய்ய, உணவு போகும். அதனால தொப்புள் கொடி இருக்கும். ஆனா ஆதாமு ஏவாளும் அப்பா அம்மாவே இல்லையே. அவர் ஆண்டவர் மண்ணை எடுத்தாலும் செஞ்சு படைச்சு வச்சுட்டாரு, அங்க எப்படி தொப்புள் கொடி இருக்கும். அந்த ஓவியர் வரையும் போது என்ன பண்ணிட்டாரு, தொப்புள் கொடியாடு அந்த கண்டுபிடிச்சவன் சொல்லிட்டான். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளையும் இந்த மாதிரி என்ன செய்யணும், வசனத்துல வசனம் சிந்திக்க வைக்கும். அதை வந்து சின்னதா நான் எடுக்கல, ஏன்னா அவனுக்குள்ள என்ன செய்யறான், ஒன்றை கண்டுபிடிக்கிறான், சிந்திக்கிறான். அந்த அறிவு கூர்மையை பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், நம்ம என்கரேஜ் பண்ணணும். நான் ரொம்ப குட் இதே மாதிரி வார்த்தையும் தியானி, வசனத்தை என்ன செய்ய நல்லா உள்ள கொண்டு அப்படின்னு என்கரேஜ் பண்ணேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, உங்க பிள்ளைகளும் நல்ல ஞானத்தால அறிவால நிரப்பப்படணும்னா வசனத்தை வாழ்க்கையில என்ன செய்யுங்க, சொல்லி கொடுத்துருங்க, கற்றுக் கொடுத்துருங்க. இந்த வார்த்தை தான் ஒரு மனுஷனை எப்படியா மாத்தும், ஞானியா மாத்தும். முதியோர்களை காத்திலும் ஞானம் உள்ளதா இது மாத்தும். கற்றுக் கொடுத்த ஆசாரியர்களை காட்டிலும் போதகர்களை காட்டிலும் பிள்ளைகளை ஞானியா மாற்றக்கூடிய ஒன்று என்ன தெரியுமா, இந்த பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஒரு ஆசிரியர்கிட்ட கத்துக்கலாம், ஆசிரியரை காட்டிலும் நீங்க முன்னால வரணும்னா என்ன செய்யணும், பயங்கரமா சில விஷயங்களை நீங்க ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிச்சீங்கன்னா மேல வந்துடலாம். அது மாதிரி இந்த வார்த்தையை எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்தி வாசித்து உங்க இருதயத்துக்கு கொண்டு வர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் என்ன செய்ய முடியும், எதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்களோ அது அவ்வளவுக்கு அதிகமாக பலப்படும். அல்லேலூயா. கணவன் மனைவி உறவு நல்லா பலப்படணும்னா 2 பேரும் அதிக நேரம் என்ன செய்யணும், செலவு பண்ணணும், உட்காந்து பேசணும். கொண்டாட்டிட்டு பேசாமையே போயிட்டு இருந்துச்சுன்னா ஹாய் ஹா அப்படின்னு போயிட்டு இருந்துச்சுன்னா உறவு என்ன செய்யாது, சிங்க் ஆகாது. அதிகமா யாரோடு கூட போன்ல நம்ம நல்ல ஆவிக்குரிய உறவுகள்கிட்ட ரொம்ப நேரம் பேசி பாருங்களேன், அவங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவு என்ன செய்யும், பலப்படும். அல்லேலூயா. என்னைக்காவது ஆடிக்கு ஒரு டைம், அம்மாவாசைக்கு ஒரு டைம், பிரதர் நல்லா இருக்கீங்களா, அது அவ்வளவா பலப்படாது. நல்லா அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நேரத்தை கொடுங்க. அப்போஸ்தலர்களை பாருங்களேன், ஆண்டவர் தெரிந்தெடுத்தது இருக்காண்டி கூடவே இருக்கணும், வார்த்தைகளை கேட்கணும். எப்போதும் கூட இருந்தவங்க இயேசு நாதர் போல என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வந்தாங்க. எவ்வளவுக்கு அதிகமா நீங்க ஒற்றுறீங்களோ, வசனத்தோடு எவ்வளவுக்கு அதிகமா நெருக்கமா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமா உங்க வாழ்க்கை என்ன செய்யும், மணக்கும். அல்லேலூயா. பூவோடு சேர்ந்த நாரும் என்ன செய்யுமா, நான் நாறுதான் ஐயா, ஆனா பைபிள் என்னது, மணக்கிற பூ. இதோடு கூட நான் ஒட்டி இருந்தேன்னா என் வாழ்க்கையும் நறுமணம் என்ன செய்யும், வீச ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையெல்லாம் நறுமணம் வீசணும்னா, உங்க வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா மாறணும்னா இந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையோடு என்ன செஞ்சிருங்க, இணைச்சு வச்சுக்க. புருஷன் கூட அப்படி பண்ணின மாதிரி பைபிளோடு கூட உடன்படிக்கை பண்ணிருக்கீங்க. வாழ்விலும் சாவிலும் மரணம் பிரிக்கிற வரைக்கும் உண்மை விட மாட்டேன்னு பிடிச்சி என்ன செய்யுங்க. நிறைய பேர் சொல்றீங்க, அதை வேற ஞாபகப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. ஆமா, அவங்க எப்படி அங்க வாக்கு கொடுத்தோமோ பைபிளை விட்டு விலகாத என்ன செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த நியாய பிரமாணத்தின் புத்தகத்தினுடைய வார்த்தை உன் வாழ்க்கையை விட்டு உன் வாயை விட்டு நீங்காதிருப்பதாக என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்கே இந்த கட்டளை சொன்னாரு, இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகள் உன் வாயை விட்டு நீங்காமல் இருக்கணும்.
எந்த அளவுக்கு இந்த வார்த்தையை நீங்க உங்க வாழ்க்கையில தியானிக்கிறீங்களோ, வாசிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களை ஞானம் உள்ளவர்களாக மாற்றி விடும். இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வாதமான பாத்திரங்களாக என்ன செஞ்சிடும்? மாத்திரும். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, ரொம்ப அற்பமானவங்க. யோசிக்காதீங்க ஐயா, நான் படிக்கல யோசிக்காதீங்க, வயசு போச்சியா யோசிக்காதீங்க ஐயா. இந்த வார்த்தை மாத்திரம் உள்ள கொண்டு வாங்க. எந்த வயசுலயும் என்ன செய்யலாம்? எந்த வயசுலயும் வார்த்தை உள்ள வந்துச்சுன்னா சாதிக்கலாம். பெரிய பெரிய ஊழியக்காரங்க வயசான பொருள் நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க? 90 வயசுல சாதித்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, எந்த மாதிரி மனிதனையும் இந்த வார்த்தை பெரிய அளவிலே பயன்படுத்தி அவன் மூலியமாக ஒரு பெரிய அசைவை இந்த சமூகத்தில் என்ன செய்ய முடியும்? வார்த்தையை பிடிச்சுக்க. இதுதான் ஞானத்தை கொடுக்கக்கூடிய புத்தகம். அறிவை உங்க வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய. மற்ற புத்தகத்தை வாசிக்க கூடாதுன்னு சொல்லல, வாசிங்க, தப்பு இல்லை. ஆனா இது ரொம்ப முக்கியமானது, இன்றியமையாதது, மறந்துடாதீங்க. கடைசியாக மிகுந்த சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தேங்க்யூ சிஸ்டர், மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு என்ன இல்லையா? சமாதானம் மட்டும் இல்ல, அவங்க வாழ்க்கையில இடரலே இல்லையா. அதிகமா வேதத்தை நேசித்து நேசித்து வாழ்க்கையில வாசித்து அபியாசப்படுத்துறவங்களுக்கு மிகுந்த சமாதான வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் வார்த்தை மேல அஸ்திபாரம் போட்டவன், புயல் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் இடியே வந்து மேல விழுந்தாலும் என்ன பண்ணுவான்? அசையாம வார்த்தை மேல அஸ்திபாரம் போடும். வசனத்தின் மேல என்ன இருக்கணும்? வாழ்க்கை இருக்கணும். நம்ம எல்லாம் ஆண்டவர் மீட்டு எடுக்கிறார். கீழ்ப்படியாதவன் இன்னைக்கும் பல பேரை கெடுக்கணும்னே ஏன் பிசாசு சுத்திட்டு இருக்கானா? வார்த்தை மேல அஸ்திபாரம் போடல. வசனமெல்லாம் தெரியும். இயேசுநாதர்கிட்டே வந்து பிசாசு என்ன செஞ்சான்? அவருக்கே வசனம் சொல்லி கொடுத்தான். இயேசுநாதர் தான் வசனம். அவர் பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு இன்சையும் தெரிஞ்சவர். அவர்கிட்டே வந்து வசனத்தை என்ன செஞ்சான் பிசாசு? அந்த அளவுக்கு உங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் வசனம் தெரிஞ்ச பிசாசு. ஆனா அந்த வசனத்தின் மேலே வாழ்க்கையை அமைக்க தெரியாதவன் தான் சத்துரு. அதனால அவன் சத்துருவா இருக்கிறான். வசனத்தின் மேல நம்ம வாழ்க்கை இல்லைன்னா நம்மளும் பிசாசா மாறுறதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. 4 பேர்த்த கெடுத்துக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு உலகத்துல இறை வார்த்தையை அறியாதவர்களால் தான் இன்னைக்கு தேசம் எப்படி இருக்குது? இறை வார்த்தையை அறிந்தவர்களுக்கு அது அவர்களுக்கும் சமாதானம். அவர்கள் எங்க இருக்கிறாங்களோ அது சுத்தியும் அவங்க சமாதானமும் இருப்பாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு மட்டும் சமாதானம் இல்லையா? உங்களை சார்ந்தவர்களுக்கும் என்ன வரும்? சமாதானம் வரும். இந்த தேவனுடைய வார்த்தை. நேத்து கூட கேள்விப்பட்டேன், தீவிரவாதியினுடைய மகன் ரட்சிக்கப்பட்டான். ஹமாஸ் இயக்கத்திலே பெரிய தலைவராக இருந்த ஒரு தீவிரவாதியினுடைய மகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யூசுப் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டார். வார்த்தை உள்ள வந்துருச்சு. வார்த்தை உள்ள போகும்போது அவருக்குள்ள இருக்கிற எல்லா வெறியும் போயிருச்சு. இப்ப சமாதானம் இருக்கணையா, வன்முறை எதுக்கும் தீர்வில்ல, அடுத்தவனை கொல்றதுல எந்த முடிவும் வந்துட போறதுல இப்ப போராடிட்டு இருக்காரு உட்காந்துட்டு. யாரு? அப்பா அங்க தீவிரவாதியா இருக்கிறாரு, பையன் என்ன செய்யறாரு? இப்ப எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா வசனம் உள்ள போயிருச்சு. இப்ப வார்த்தை ஒரு மிஷினரி மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை கேள்விப்பட்ட அவருக்குள்ள ஆண்டவர் இயேசு உள்ள வந்தாரு, வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு எங்கும் சமாதானத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தை உள்ள வர வர அது உங்களுக்கு மாத்திரம் சமாதானத்தை கொடுக்காது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்கும்? சமாதானத்தை கொடுக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம சாது சுந்தர் சிங் ஏற்றுக்கொண்டார். நம்ம முதல் குறிப்பிட்டே சொன்னேன், சாது சுந்தர் சிங் எப்படிப்பட்டவராக இருந்தாரு? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க அப்பா அம்மாவே சாது சுந்தர் சிங்கை பெச வச்சு கொள்ள என்ன செஞ்சிட்டாங்க? முயற்சி பண்ண. எப்படி நம்ம மதத்துல நீ இப்படி எல்லாம் போய் அவர் விட்டுட்டு போகலாமா? நம்ம குலம் என்ன, நம்ம கோத்திரம் என்ன, நம்முடைய அந்த இமேஜ் என்ன, நீ இப்படி போகலாமா அந்நிய மதத்தை பின்பற்றி? எல்லாம் ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்க. கிறிஸ்தவ மதம்ங்கிறது வெளிநாட்டு சாமி. இயேசுநாதர் என்ன சாமி? வெள்ளைக்கார சாமி. நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கேயே சொல்றேன், சாமியில் என்ன வெளிநாட்டு சாமி உள்நாட்டு சாமி? சாமினா யாருங்க? உலகத்தை படைச்சவர்தான், உலகத்தையே படைச்சவர்தான் சாமிங்கும் போது அந்த சாமி அப்படி வெளிநாட்டு சாமி உள்நாட்டு சாமியா இருப்பாரு? உலகத்துக்கே அவர் தானே சாமி. அப்ப ஒரு சாமி இந்த ஊருக்கு மட்டும்தான் சாமினா ஒரு சாமியா என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவே அவர் உலகத்தை படைத்தவர். அல்லேலூயா. அவர் உலக ரட்சகர். அவர் வெளிநாட்டு சாமி ஒண்ணு இல்ல, உலகத்துக்கே அவர் தான் சாமி. அல்லேலூயா. ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டாரு. இவர் எப்படி ரட்சிக்கப்பட்டு இந்த வெளிநாட்டு கடவுளை ஏற்றுக்கொள்ளலான்னு மூர்க்க வரி கொண்ட அவங்க அப்பா அம்மா என்ன செய்யணும்? சாது சுந்தர் சிங் விஷம் வச்சு கொள்ள என்ன செய்ய முயற்சி பண்ணாங்க. எப்படி இருக்கு ஒரு மகனுக்கு? எவ்வளவு அவங்க அப்பா மேல பாசம் வச்சிருப்பான். அவங்க அப்பா அம்மா அவ்வளவு நேசிச்ச ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான் என்கிற ஒருத்தே காரணத்தினால அந்த மத வைராக்கியம்,
அந்த கௌரவம் என்ன செஞ்சுன்னா தம் பெத்த பிள்ளைக்கு விஷ வச்சு கொல்ல என்ன செஞ்சுச்சு. இதை கேள்விப்பட்டோன்னே மனுஷன் உள்ள நுழைஞ்சு போயிட்டார். என்னையா அப்பா மேல வச்ச அன்பினால கொஞ்சம் அவருடைய விசுவாசம் ஆட்டங்கண்டு இயேசு விட்டுருவாமா, இயேசு வேணாம், இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டானா எப்படி நடக்குது, குடும்பமே நம்மளை இப்படி கொல்ல துடிக்குது, ஆசாசையா நேசிச்ச நான் மடியில தூங்கி உறங்கின என் அம்மாவே எனக்கு விஷம் வைக்கிறாங்களே, எங்க அப்பா என்ன வெளியே விரட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒற்றை வார்த்தை உள்ள போனுச்சு. உள்ள வசனம் போன உடனே அவருக்குள்ள என்ன வந்துச்சு, சமாதானம். கடவுளுடைய வார்த்தை கடினமான சூழ்நிலையும் கூட நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வர. அந்த வசனம் என்னன்னா, என்னை காட்டிலும் தாயையோ தகப்பனையோ நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல, எனக்கு சீசனாய் இருக்க விரும்புகிறவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி. இந்த வார்த்தை போச்சு பாருங்க அவருக்குள்ள. ஆண்டவர் தாண்டா பெருசுன்ட்டு வெளியே வந்துட்டாரு வீட்டை விட்டு. விஷத்தை எல்லாம் வச்சு சாப்பிட வச்சு பார்த்தாங்க, அவர் சாகல. அல்லேலூயா. அப்படி பொழைச்சு வந்து பெரிய அளவுல கர்த்தருடைய காரியத்தை என்ன செஞ்சாரு, செய்தார். எவ்வளவு பெரிய மனம் உடைந்த சூழ்நிலையும் இந்த வசனம் மட்டும் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை இந்த ஜீவனுள்ள வார்த்தை என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். வில்லியம் டிண்டேல் என்கிற ஒரு மனுஷன், அந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா வேதத்தை மொழிபெயர்த்தார் என்கிற குற்றத்துக்காக ஊரே சேர்ந்து, யாரு அன்னைக்கு இந்த பைபிளை தூக்கிட்டு இருந்த கூட்டமே என்ன செஞ்சுன்னா வில்லியம் டிண்டேல தூக்கிலிட்டு கொலை செய்தது. தூக்கிலிட்டு கொலை செய்த போதும் அவர் உள்ள மட்டும் எப்படி சமாதானமா இருந்துச்சு. நீங்க எப்படி இருப்பீங்க? பைபிளை விசுவாசிக்கிறீங்க, பைபிள் எல்லாம் மொழிபெயர்க்கிற அளவுக்கு அவர் ஆண்டவருக்காண்டி செயல்படுறாரு. அப்படி மொழிபெயர்த்த குற்றத்திற்காக அவர் தூக்கிட்டு போய் தூக்கில போட்டு கொலை செய்யறாங்க. அந்த சமயத்திலும் கூட அவர் அசரவே இல்லை. கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆண்டவரே அறியாமையில செய்கிற இங்கிலாந்து அரசருடைய கண்களை திறந்துடுங்கப்பான்னு ஜெபிச்சாரு. அல்லேலூயா. கர்த்தருக்காக மரிக்கிறத கூட பாக்கியமாக எண்ணி சமாதானமாக என்ன செஞ்சாரு, தன்னை ஒப்பு கொடுத்தார். பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. சாவு என்னமா இருக்கு? சாவை யாராவது ஆதாயம்னு சொல்லுவீங்களா? ஆதாயம்னா என்னங்க? ஆதாயம்னா என்ன? ஆதாயம்னா லாபம். ஆதாயம்னா என்னது? வரும்படி லாபம். சாவு பவுலுக்கு லாபமா இருந்துச்சாம். இயேசுவுக்காக உயிர் போற சூழ்நிலையும் பவுல் எப்படி இருந்தார் தெரியுமா? சமாதானமா இருந்தார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்குள்ள சமாதானம் வரணும்னா இந்த ஜீவனுள்ள வார்த்தை உள்ள இருந்தா போதும். அல்லேலூயா. நீங்களும் சமாதானம் பெறுவீங்க, உங்களை சார்ந்தவர்களையும் உங்களால் சமாதானத்துக்குள் தேவன் என்ன செய்ய முடியும்? இந்த வார்த்தை செய்யும் எல்லாத்தையுமே. இந்த வசனம் செய்ய முடியாத ஒன்று என்ன இல்ல, சாதிக்க இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க, கடைசி வரைக்கும் இந்த வசனத்தை பிடிச்சுக்கங்க. உள்ள வரட்டும், அந்த வார்த்தையின்படி வாழ உங்களை ஒப்புக் கொடுங்க. அது கொண்டு வர்ற மாற்றம் பெரிய மாற்றமாக என்ன செய்யும்? உங்க வயசு, உங்க அனுபவம், உங்க அறிவு எது குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, இது இந்த உலகத்துல உங்களை ஜொலிக்க வைக்கும். அநேக ஆயிரங்களுக்கு உங்களை ஆசீர்வாதமாக இந்த ஜீவனுள்ள வார்த்தை என்ன செஞ்சோம்? மாற்றும். அப்படிப்பட்ட வலிமையான ஒன்று. பல பேர் இந்த வார்த்தைக்காக ரத்த சிந்தி உங்க கையில என்ன செஞ்சிருக்காங்க. சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இது இன்றைய தினத்துல இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிப்பேன், வாசிச்சு என் வாழ்க்கையில கொண்டு வருவேன், என் வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவேன். இந்த ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில சமாதானத்தை தருது. இந்த ஒரு வார்த்தை, இந்த பைபிள் வார்த்தைகள் எனக்குள்ள ஞானத்தை கொடுக்கிறது, எனக்கு ஒளி நிறைந்த வாழ்க்கையை என் பாதைக்கு இது வெளிச்சத்தை தருகிறது, என்னை தேற்றுகிறது. நான் பாவம் செய்யாமல் அதை என்ன செய்யுது? என்னை தடுத்து பரிசுத்தவானாக இந்த கர்த்தருடைய வார்த்தை என்னை வாழ வைக்கிறது. எந்திரிச்சு கர்த்தருடைய சமூகத்துல இந்த விலையேற பெற்ற வார்த்தைக்காக நன்றி சொல்லி, ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டேனா இனி ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை என் உயிரை போல நேசித்து நான் வாசிக்கணும். நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறப்பா, உங்க வார்த்தையை என் வாழ்க்கையா மாத்தின ஆண்டவரே. இன்னைக்கு நான் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளதா என் வாழ்க்கை என்ன செய்யணும்? அது கட்டி அமைக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்க போறீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமான ஜீவன் உள்ள வார்த்தையை கொடுத்திருக்கீங்கப்பா. இதை எங்க கையில நாங்க தூக்கி சுமக்கிறோம். எங்க வாழ்க்கையில உள்ள கொண்டு வரும்போதுதான், அது எங்களுடைய ரத்தமும் சதையுமாக மாறும் போதுதான் எங்க வாழ்க்கையை அது பிரகாசமாக மாற்றுகிறது. நாங்க பாவம் செய்யாம எங்களை தடுக்குது இந்த வார்த்தை, எங்களை தேற்றுகிறது, எங்களை ஞானியாக மாற்றுகிறது, சமாதானத்தோடு வாழ உதவி செய்கிறது. இது ஒவ்வொரு நாளும் இதை வாசித்து ஒவ்வொரு நாளும் எங்க வாழ்க்கையா மாற்ற எங்களை எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறப்பான்னு சொல்லி
இன்னைக்கு ஆண்டவர் இந்த விலையேற பெற்ற வேதத்தின் மகத்துவத்தை உங்களோடு பேசி இருக்கிறார். இதை அசால்ட்டாக எடுத்துட்டு இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போக பழகிறாதீங்க. இது ஜீவனுள்ள வார்த்தை, உங்களை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தை. அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் போன போது அவருடைய வாழ்க்கையை அழிவுக்கு நேராய் போனது. இன்னைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை விட்டு போயிடாதீங்க, வசனத்தை விட்டு போயிடாதீங்க, சபையை விட்டுட்டு போயிடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையில நினைச்சிருங்க. அது உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும், உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். நன்றி தகப்பனே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே நின் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் யாவும் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் யாவும் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே நின் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அனுதினம் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அனுதினம் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் இன்றே என்னை ஏற்றிக்கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்றிக்கொள்ளும் என் இயேசுவே. என் இயேசுவே, என் இயேசுவே. தினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே நின் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே நின் அனுக்கிரகம் தர வேண்டுமே. நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு நேரத்திலே நன்றியோடு துதிக்கிறப்பா. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை இந்த ஜனத்துக்கு நான் கொடுத்தேன், இவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் என்று அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அங்கலாய்த்து சொன்னீங்க. உம்முடைய வார்த்தை விட்டு புறம்பாய் போன இஸ்ரவேல் ஜனங்கள் பாலாய் போனார்கள், மண்மேடாய் போனார்கள். அந்த வாழ்க்கை இருண்ட வாழ்க்கையாய் மாறி போனது என்று பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தை மாத்திரமே எங்களை உயிர்ப்பிக்கிறது, எங்களை தேற்றுகிறது, எங்களை ஞானியாய் மாற்றுகிறது, உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை தருகிறது அப்பா. இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக எத்தனையோ ஊழியர்கள் தங்கள் உயிரையும் துச்சமாக மதித்து இதற்காக அர்ப்பணித்து இருக்கிறார்கள் அப்பா. அப்படிப்பட்ட இந்த வேத வார்த்தைகளை நாங்க எல்லாரும் நாள்தோறும் வாசிக்கணும். இந்த வார்த்தைக்கு எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தையின்படி நாங்க வாழணும். இந்த சமூகத்துக்கு, சபைக்கு, எங்க குடும்பத்துக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. யாரெல்லாம் இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறாங்களோ எல்லாரையும் உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். உடைய வெளியேற பெற்ற ஆசீர்வாதம் அவர்கள் சிரசின் மீது உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இன்றோடு இவருடைய வாழ்க்கை மாற்றப்படட்டும் அப்பா. சமாதானம் பெருக்கெடுத்து ஓடட்டும் ஆண்டவரே. சபைகளால் ஆத்துமாக்களால் நிரப்புவீராக. பெரிய காரியங்களை செய்ய வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவான தேவனுடைய வார்த்தையினால அலங்கரிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. வார்த்தையை பகிர்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.